குளோன் மீடியா யூடியூப் சேனலின் சார்பாக இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தென்காசி மாவட்டத்தின் டவுன் ஹாஜியாகவும் ஃபைசுல் அன்வார் அரபிக் கல்லூரியின் முதல்வராகவும் பொறுப்பு வகிக்கக்கூடிய முஹைதீன் அப்துல் காதிர் ஃபைசி அவர்களை நாம் இன்று நேர்காணல் செய்ய இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா. இன்ஷா அல்லாஹ். இப்போ சமீப காலத்தில் பிறை தொடர்பாக நம்முடைய தமிழகத்தில் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அது தொடர்பாக நேர்காணல் எடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த நேர்காணலை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இப்போது நீங்கள் தென்காசி மாவட்டத்தினுடைய டவுன் ஹாஜியாக பொறுப்பு வகிக்கீங்க. தமிழ்நாட்டுக்கென்று தலைமை ஹாஜி என்று சொல்லி சலாஹுத்தீன் டாக்டர் முஃப்தி அவங்க இருக்கிறாங்க. இப்போது இந்த டவுன் ஹாஜி அவங்களுடைய பொறுப்பு என்ன, தலைமை ஹாஜி அவங்களுடைய பொறுப்பு என்ன? ஹாஜியினுடைய வேலை என்னென்னா பிறைப்பாட்டு அறிவிக்கிறது, அதே மாதிரி திருமணம், ஜனாசா, இது போன்ற சில காரியங்கள், குடும்ப விவகாரங்கள், இது போன்ற சமுதாய காரியங்களில் பேசுகிறது. இது அரசாங்கம் நிர்ணயித்த பொறுப்பு. இப்போ தமிழகத்துக்கு தலைமை காசின்னு சொல்லி சலாஹுத்தீன் ஐயூபி இருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட இப்பொழுது 90 வயசு இருக்கும். ரொம்ப காலமாக அவங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா மாவட்டங்களுக்கு போனால் அரசாங்கம் மாவட்ட காசிகள்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டு அமைப்பாக தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 28 காசிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. பல மாவட்டம், ஒரு சில மாவட்டங்களை தவிர பெரும்பாலான மாவட்டங்களில் காசிகள் இருக்கிறாங்க. ஆனால் மற்ற விஷயங்களில் கூட நாங்கள் ஒருமித்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிற விஷயத்தில் கூட தலைமை காசி முன்னால் அவங்க அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நாங்கள் தமிழகத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமான முறையில் ஒரே நாளில் திருநாள் கொண்டாடணும். அதாவது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில், இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்ம முறையாக பிறை பார்த்து என்ன செய்யணும், நோன்பு பிடிக்கணும். பிறை பார்த்து நோன்பு விடணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அப்படித்தான் இருக்குது. சூமு லி ரூயத்திஹி வஃப்திரு லி ரூயத்திஹி. பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு என்ன செஞ்சுருங்க, விட்டுருங்க. அந்த அடிப்படையில் பிறை பார்க்கறதுக்காண்டி காசிகளுடைய ஒரு வேலை பிறை பார்க்கறது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, தமிழகம் முழுவதும் ஒரே நிலையில் இருக்கணும் என்பதற்காண்டி சமீப காலமாக அப்படித்தான் இருந்துக்கிட்டு இருக்கு. சுன்னத்துல் ஜமாத் அடிப்படையில் காசிகள் மாவட்டங்களில் இருப்பாங்க. இந்த காசிகளோடு ஒத்துழைப்பாக தமிழ் மாநில ஜமாத் உலமா சபை, அது மாநில, மாவட்ட, நகர அளவுக்கு விரிந்து இருக்கிற சபை. சுமார் 20,000 உலமாக்கள் அதில் இருக்கிறாங்க. இது அல்லாமல் பிறை கமிட்டி என்று சுன்னத்துல் ஜமாத்தில் நிறைய ஊர்களில் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நாங்கள் சமீப காலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாதம் நாங்கள் பிறை பார்ப்போம். அதில் குறிப்பாக ரமலானில் ரொம்ப கவனமாக என்ன செய்கிறது, இந்த பிறையை பார்க்குறது. இப்போ ரமலான் மாதம் வந்தோன்னே எல்லா மாவட்டத்தில் காசிகளும் பிறை பார்ப்பாங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாநில ஜமாத்துலமா நிர்வாகிகள், மாவட்ட ஜமாத்துலமா, நகர ஜமாத்துலமா, இவங்களுக்குலாம் அந்த இடத்த ஃபோனில் கேட்குறது பிறை தெரிஞ்சா இல்லையாது. இதெல்லாம் பிறை கமிட்டிகள் இருக்குது. எல்லார்ட்டையும் கேட்டு ஒரு முடிவு ஏற்பட்ட பிறகு தான் நம்ம என்ன செய்கிறது, தலைமை காசிக்கு சொல்கிறது. தலைமை காசி எல்லா காசிகளுடைய அந்த உத்தரவு வந்த பிறகு, மாநிலத்துடைய பிறை கமிட்டி எல்லாத்துக்கும் தெரிந்த பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, அதை அந்த அறிவிப்பு செய்கிறாங்க. அவங்களுடைய அறிவிப்பை நாங்கள் தமிழகத்தில் உள்ள எல்லா காசிகளும், சுன்னத்துல் ஜமாத் உட்பட அனைத்து மக்களும் ஒருமித்து அதை ஏற்றுக்கொள்வோம். இது நடைமுறை இருந்திருக்கிற எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை. இது காசிகளுடைய பொறுப்பில் உள்ள ஒன்று. சரி. இப்போ நீங்கள் மாதமாக காசிகள் பிறை பார்க்கதா சொன்னீங்க. ஆனால் வகாபிகளை சார்ந்த சில இயக்கத்தவங்க வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு நீங்கள் மாதமாக பிறை பார்க்குறது இல்லை. நான் ஹாஜிகளுடைய முக்கியமான பொறுப்பே பிறை பார்க்க வேண்டிய பொறுப்பு தான். அதுக்காக தான் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய உண்மையான முக்கியமான பொறுப்பு. ஆனால் அவங்க மாதம் பிறை பார்த்து அறிவிக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ வகாபிகளுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தினுடைய 29 நாள் சந்தேகத்திற்குரிய நாளில் ஒரு அறிவிப்பு விடுவாங்க. ஃபேஸ்புக்கில் மற்ற வலைதளங்கள் எல்லாம் இன்றைக்கு பிறை பார்க்கக்கூடிய நாள். அதனால் யாராவது பிறை பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பர்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அந்த மாதிரி அறிவிப்பு கொடுப்பாங்க. அப்படி பிறை பார்க்கப்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கி பிறை பார்த்துட்டாங்க, அதனால் நாளைக்கு அடுத்த மாதம் 1ஆவது நாளாக நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்லி அறிவிக்கிறாங்க. ஆனால் அது போன்று ஹாஜிகளிடமிருந்து அறிவிப்பு வந்ததா மக்களுக்கும் அந்தளவுக்கு தெரியல. இதை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க வகாபிகள். பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைப்பாங்க. அவங்க நிலை அதுதான். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க காசிகள் யாரும் மாதம் பார்க்கலன்னு. நானும் காசி தான். காசிகளுடைய தரம் ஒன்று இருக்குது. ஏன்னா தமிழக அரசு டவுன் காசின்னு சொல்லி ஒரு இது வச்சு காசிகள் மாதம் பார்க்குறாங்க. நான் தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரையில் எல்லா ஊர்களில் உள்ள இமாம்கள்ட்டையும் நான் கேட்பேன், உங்களில் பிற தெரிஞ்சான். இப்போ இந்த செய்தி நாங்கள் தலைமை காசிக்கு சொல்லி தலைமை காசி கரெக்டாக 9 மணிக்குள்ளே இந்த செய்தியை அறிவிச்சிருவார். அவர் மாதம் பிறையை அறிவிக்கிறாரு. நாங்களும் மாதம் பிறை பார்க்குறோம். அதை நம்முடைய ஜமாத்துகளுக்கு நாங்கள் சொல்கிறோம்.
இது அவங்களுக்கு தெரியலை என்பதற்காக வேண்டி பிற இவங்க பார்க்கல. இப்போ நாங்கள் அவங்க பிற பார்க்கல நாங்களும் குற்றம் சொல்லலாம். சரி சரி. ஆனால் அது நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்க விஷயம் நாங்கள் தலையிடுறது இல்லை. ஆனால் நாங்கள் முறையாக காசிகளுடைய பொறுப்பு என்ன, பிற பார்க்கறது. மாதம் நாங்கள் பிற பார்க்குறோம். பார்த்து அதனுடைய முடிவை தலைமை காசிக்கு சொல்கிறோம். தலைமை காசி தெளிவாக ஒவ்வொரு மாதமும் பிறைய அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பு எல்லா மக்களுக்கும் சென்று அடையுது. இதுதான் உண்மை. ஏன்னா ஆனால் இந்த வஹாபிகளை பொறுத்த வரையில் இவங்க வந்து தனித்தன்மை தங்களுடைய கருத்தை இன்னொரு ஆளுக்கு பக்கம் திணிக்கிறது. அது மட்டும் இல்லை, தலைமை காசின் மீது விமர்சனம். இப்படி விமர்சனம் வைக்கும்போதோ இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரையில் பொதுவாக வந்து முஸ்லீம்களுக்கு இப்போ ஏற்பட்ட சோதனை என்னென்னா, முஸ்லீம் நாடுகளாக இருந்தால் அந்த முஸ்லீம் நாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்க சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் அங்கே வராது. அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை அப்படியே அங்கீகரிச்சுக்கிறோம். இதுதான் முறை. இது முஸ்லீம் நாடுகள். ஆனால் அங்கே முஸ்லீம்கள் எதனால் பாதிக்கப்படுறாங்கன்னா அரசியல்னால, அதிகாரத்தினால, இந்த மாதிரி அங்கே முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க. அடுத்து முஸ்லீம் நாடுகள் அல்லாத இஸ்லாமியர்கள் வாழ்கிற பல மதத்தவர்கள் வாழ்கிற நாடு, அது நம்ம இந்தியாவை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பெரும்பான்மை சமுதாயம் இந்துக்கள் தான். ஆனால் தற்போதைய ஆட்சி வந்து முழுமையாக முஸ்லீம்களுக்கு எதிரானது தான். ஏன்னா ஆனாலும் கூட அரசாங்கம் வந்து இந்த பிறை விஷயத்தில் தலைமை காசி என்ன செஞ்சுருக்காங்க, நியமிச்சிருக்கிறாங்க. அந்த தலைமை காசியுடைய சொல்கிறத தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. முன்னாலோட நம்ம பார்க்கலாம், அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தில் தலைமை காசி எந்த நிர்பந்தம் வைப்பதில்லை. அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் சில ஆண்டுகளில் கூட தலைமை காசி பிறையை அறிவிக்கும் போது அரசாங்கம் ஏற்கனவே ஒரு நாளை பெருநாள் அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் தலைமை காசி பிற தென்படாதனால் இன்றைக்கு தான் பெருநாள்னா அதை அவங்க ஏற்று அதுக்கு லீவ் விட்டுறாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்படி நம்ம நாட்டை பொறுத்தவரையில் இங்கே உள்ள முஸ்லீம்கள் பொதுவாக இஸ்லாம் தோன்றியிலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து முஸ்லீமுடைய போர்வையில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி அதை தோல் உரிச்சு காட்டுவோம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த பண்பாடுகள் இன்றைக்கி இருக்குது. இங்கே வஹாபிகள்னு சொல்கிறாங்க. அந்த வஹாபிகள் கூட ஒரே குர்ஆன் ஒரே ஹதீஸ் என்று வந்து இன்றைக்கி அவங்களே பல கருத்து. இன்றைக்கி ஜாக் என்ற ஒரு அமைப்பில் இருக்கும்போது பி ஜெயலலிதா அவர்கள் சர்வதேச பெறதா, அந்த அரபு நாட்டில் எங்கேயாவது ஒரு பெற பார்த்து உலகம் முழுவதும் கொண்டாடலாம்ங்கிற விஷயத்தை அவர் சொன்னார். ஆனால் ஜாக்லேருந்து வெளியாகி டிஎன்டிஜி ஆரம்பிக்கும் போது அவருடைய கருத்து என்னென்னா, எந்த இடத்துல பெற பார்க்குறோமோ அந்த பெறையை வச்சு நம்ம நோன்பு பிடிக்கணும், பெற பார்த்துட்டு நோன்பு விட்டுறணும். இதுதான் அவருடைய கருத்து. இப்பவும் நான் சொல்கிறேன், சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய பேச்சு ஒன்று இருக்குது, இந்த இதில் இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு நேரத்தில் 2 மணிக்கு பிறகு ஏதோ பிறை செய்தி வந்தோன்னே அதுக்கு சொல்கிறாரு, 2 மணிக்கு பிறகு பிறை செய்தி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 2 மணி 9 மணிக்கு மேலே ஒருவர் பிறை பார்த்தேன் என்ற ஒரு செய்தி அவர் வெளியிட்டார் என்றால் அவர் மார்க்கப்பற்று இல்லாதவர், அவர் நம்பிக்கை இல்லாதவர், அவரை ஏதோ ஒரு ஆள் நிர்பந்தித்து சொல்ல வைக்கிறாங்க என்று அவரே சொல்லியிருக்கிறார். இப்போ டிஎன்டிஜி என்டிஎஃப்னு பிரிஞ்சிருக்காரு. இவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு கருத்துக்கள். இப்போ சுன்னத்து வல் ஜமாத்தை பொறுத்த வரையில் எந்த கருத்து மோதலும் இல்லை, முறையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன இவங்களுடைய குழப்பங்கள் இப்போ குர்ஆன் ஹதீஸில் தெளிவாகவே இருக்குது. இப்போ அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் இருக்கும்போது அவங்களுடைய தாயார் உம்முல் ஃபலலுடைய ஒரு ஆள் உம்முல் ஃபலல் குறைபுங்கிறால ஷாமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க ஷாம்னு எகிப்து அங்கே போன உடனே ரமலான் மாதம் வருது, அவங்க வெள்ளிக்கிழமை பெற பார்க்குறாங்க. பெற பார்த்து அவங்க நோன்பு வச்சிடுறாங்க. நோன்புடைய இறுதியில் மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்து இங்கே மதீனாவாசிகள் வந்து சனிக்கிழமை தான் பெற பார்த்துருக்காங்க. ஒரு நாள் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வருது, சர்வதேச பிறைங்கிறது நம்ம ஏற்றுக்க முடியாது. அந்தந்த இடங்களில் பெற பார்க்கணும். அந்த அடிப்படையில் மதீனாவுக்கு வந்தோன்னா ஹஸரத் இப்னு அப்பாஸை சந்திக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஷாமில் வெள்ளிக்கிழமை இரவு பெற பார்த்து மறுநாள் நோன்பு வைத்தோம். ஹஸரத் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நாங்கள் சனிக்கிழமை தான் பெற பார்த்தோம், எங்களுக்கு சனிக்கிழமை தான் மதீனா தெரிஞ்சு நாங்கள் நோன்பு வச்சுருக்கோம். அப்போது அவர் கேட்குறாரு, இங்கே ஷாமில் அதிபராக முஆவியா இருக்காங்க, நாங்கள்லாம் நோன்பு பார்த்து வெள்ளிக்கிழமை நோன்பு பார்த்து மறுநாள் நோன்பு வச்சுட்டு பிறையை பார்த்து மறுநாள் நோன்பு வச்சுட்டோம், ஏன் அவரும் அதே மாதிரி செஞ்சுருக்காரு, அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு இப்னு அப்பாஸ் அந்த இடத்துல விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நாங்கள் பிற பார்த்தது சனிக்கிழமை இரவு தான். அடுத்து எங்களுக்கு பிற தெரிஞ்சாதான் நாங்கள் என்ன பெருநாள் கொண்டாடுவோம், தெரியாட்டு 30 நாங்கள் பூர்த்தி ஆக்கிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்தது, இந்த வழியை தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க என்ற அடிப்படையில் ஹஸரத் இப்னு அப்பாஸ் விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ அவருடைய கருத்தை ஏற்றுக்கல. அப்போது ஷாமில் அவர் பிற பார்த்த செய்தி இங்கே வந்து சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கல. ஆனால் இங்கே உள்ள மக்கள் எப்படி பிற பார்த்தாங்களோ அதுதான். அடுத்து ரசூலுல்லாஹ் பிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. சூமொழில் ஊயத்தி ஒப்திரில் ஊயத்தின்னு சொல்லிட்டு, ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பிறைகள் 29, 30 இருக்குது. இப்போ 29 நம்ம சக்குடைய நாள். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன ஃபைன் உம்ம அலைக்கும்,
29 நாளில் நீங்கள் பிற பார்க்குறீங்க, பிற வந்து பார்க்கணுங்கிறாங்க. ஆனால் வானத்தில் பிற இருக்கும், ஆனால் நீங்கள் பார்க்கணும். ஆனால் பிற இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சூரியனும் சந்திரனும் வானத்தில் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியணும். அதுதான் அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு காலம் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை, மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் பிற இருந்திருக்கலாம். உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் அக்குமில இத்தத்தை சலாசின, நீங்கள் 30 நாட்களை பூர்த்தி ஆக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த 30 நாளை பூர்த்தி ஆக்குறது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. நமக்கு பிற தெரியலை, அப்போ 30 பூர்த்தி ஆக்கணும். பூர்த்தி ஆக்கி நம்ம பெருநாள் கொண்டாடலாம். இதுதான் ஹதீஸ். இந்த அடிப்படையில் இது நிறைய இடங்கள்ல நடக்கும். இன்னும் சொல்லப்போ இன்னொரு இடத்துல வந்து அபுல் பக்தர் என்பவர் சொல்கிறாங்க, நாங்கள் உம்ராவுக்கு போகும்போது ஒரு வழியில் நாங்கள் தங்கியிருக்கிறோம். அப்போ எங்களில் சிலர் இருப்பாங்க, இது 2வது பிறையாக இருக்குமோ, இது 3வது பிறையாக இருக்குமோன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் மதீனாவுக்கு வந்த ஹஸரத் இப்னு அப்பாஸ்ட்டு இந்த விஷயத்தை சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எப்போ பிற பார்த்தீங்களோ அது அவங்களுக்கு ரமலான். எப்போ நீங்கள் பிற பார்க்குறீங்களோ அது ரமலான் 1. எப்போ நீங்கள் பிற பார்க்குறீங்களோ சவால் பிற நோம்பு பெருநாள் பிற பாருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க என்ற விளக்கத்தை நீங்கள் அதுக்கு அடுத்து 2வது பிறையா 3வது பிறையா இங்கிற சந்தேகம் வேண்டாம். பிற பார்த்தா நோம்பு வச்சுருக்கீங்க, அப்படி வைங்க. இப்போ இதில் என்ன தெரியும், பிற பார்க்கணுங்கிறது தெரியும். இதில் அடுத்து நீங்கள் கேட்குறது என்ன, தலைமை காட்சிக்கு நம்ம வழிபடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு ஹதீஸ் என்னன்னா, என்ன சூமு யௌம துப்திரூன யௌம தசூமுன, நீங்கள் நோம்பு இருக்கக்கூடிய நாளில் நோம்பு பிடிங்க. அடுத்து வந்து என்ன ஒப்திரு யௌம தப்திரூன, நோம்பு திறக்கக்கூடிய பெருநாளுடைய நாளில் நீங்கள் என்ன செய்யுங்க, பெருநாள் கொண்டாடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றது, நீங்கள் நோம்பு பிடிக்க நாளில் நோம்பு பிடிங்க. அடுத்து நீங்கள் பெருநாள் கொண்டாடுற நாளில் பெருநாள் கொண்டாடு. நீங்கள் சொல்றாங்க, ஒரு சமுதாயம் சொல்றாங்க. இஸ்லாம் என்பது ஒரு தனி நாட்டுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அது உலகளாவிய மார்க்கம். எல்லா நாட்டு மக்கள்லையும் அது போய் நுழைந்து தன்னுடைய தனித்தன்மை இழக்காம அது வெற்றி பெறுகின்ற மார்க்கம் இஸ்லாம். அரபு நாட்டுக்கு மட்டும் சொந்தம் அல்ல. இது அரபு நாட்டு அறிஞர்களே அரபு நாட்டு பிறையை மற்ற நாட்கள் பின்பற்ற வேண்டாங்கிறதை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ உலகத்துல பல நாடுகள் இருக்கு, பல மாநிலங்கள் இருக்கு, பல மாவட்டங்கள் நிர்வாக வசதிக்கா எல்லாம் இருக்கு. இப்ப நீங்களும் சொல்லும்போது ஒரு சமுதாயம், இப்போ ஒரு சமுதாயம் கட்டுப்படணும் அப்படின்னா நாட்டுக்கு நாட்டு அரசு சொல்லும்போது கட்டுப்படும். இப்போ இஸ்லாமிய நாடுகள் அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்துருச்சு, அங்குள்ள காசி அறிவிச்சிட்டாருன்னா அந்த மக்கள் யாரும் மாற்றுக்கருத்து தெரிவிப்பது இல்லை. அதே மாதிரி தான் இஸ்லாம் அல்லாத நாடுகள் நமக்கு இந்த நாட்டு அரசாங்கம் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னா, காசியை நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க பிறை பார்க்கிறது. இப்போ காசி இருக்கிறாங்க, இப்போ காசி அந்த பொறுப்பு இருக்கு. இப்போ அவர் என்ன சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை ஒரு ஆள் வந்து சொல்றாங்கன்னா அவர் விசாரிப்பார். ஏன்னா நம்ம சத்தியம் செஞ்சாலும் ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா இன்னைக்கு சத்தியம் எதுக்குனாலும் செய்யலாம். எந்த பாவத்தை செஞ்சு சாவமே செய்யணும் சத்தியம் செஞ்சு நம்ம விட முடியுமா? ஏன்னா சத்தியங்கிற நோக்கம் இல்லை, அது நம்ம விசாரிக்கணும். ஏன்னா அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான், யா ஐயுஹல்லதி நாமன் இன்ஜாக்கும் வாசிக்குர் பி நபையின் ஃபதபய்யனும், ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தா ஆய்வு செய்யுங்க, தீர விசாரிங்க. நீங்க அப்படி விசாரிக்காம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தா அன் துசீபு கௌமன் பி ஜஹாலத்தி, அறியாமையினால ஒரு சமுதாயத்துக்கு நீங்க தீங்கு விளைவிச்சுங்க, அதனால நீங்க நஷ்டப்படுவீங்கன்னு அல்லாவே சொல்றோம். இப்போ இந்த ரமலான் எடுத்துக்கிறோம், வருஷம் வருஷம் இந்த பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைங்கிறது தௌஹீத்வாதிகள் சொல்றாங்க, வஹாபிகள். அந்த சுன்னத்துல் ஜமாத்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க எல்லாம் ஒரே கருத்துல இருக்கிறவங்க. இது இவங்க வருவதற்கு முன்னால ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகம் முழுவதும் முன்னால் நம்ம பகுதியில் சிலோனுடைய பிறை எடுப்பாங்க. ஆனால் அது தமிழகத்துடைய வட பகுதியில் உள்ளவங்க ஏற்றுக்கிறது இல்லைனால நம்ம தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இருக்கு. தமிழ்நாடு ஒரு மாநிலம், ஒரு அரசாங்கம், ஒரு முறைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் ஒரே நாளில் நோன்பு வைக்கணும், ஒரே நாளில் நோன்பு விட்டு பெருநாள் கொண்டாடணும். அந்த அடிப்படையில் தான் இந்த காசிகளுடைய கூட்டமைப்பு ஏற்படுத்தி அதை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனால் இவங்களை பொறுத்தவரையில் தனித்தன்மையை வெளியாக்கணும்னு கருத்தை மக்களுக்கு திணிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்பப்போ சில வதந்திகளை சொல்வது உண்டு. இந்த நோம்புல கூட இந்த இதில் கூட சுமார் 8:15 தலைமை காசி அறிவிக்கிறார். அது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த இடத்து எங்களுக்கு 7 மணியிலிருந்து இப்போ நானும் ஒரு 7 மணிக்கெலாம், எனக்கு முதல் பிறை என்பது ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம்னு தெரியும், லேசாக தெரியும், அப்புறம் மறைஞ்சு அதே நோக்கம். அப்போ அந்த நோம்பு திறந்த பிறகு மாறி தொழுத பிறகு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த 20 நிமிஷத்தில் தெரியுது. இப்போ தென்காசி மாவட்டத்தில் போகிற எங்கேயுமே தெரியல, உங்களுக்கும் தெரியும். இப்போ நான் அறிக்கை கொடுத்துருக்கேன், தென்காசி மாவட்டம் வான்வெளி தெளிவாக இருக்குது, மேகமூட்டம்லாம் இல்லை, ஆனால் பிற தெரியல. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தையும் அந்த காசிகள் அறிக்கை கொடுக்குறாங்க. இது 7:30 மணிக்குள்ளே எல்லா மாவட்டத்துடைய செய்தியும் பேச்சு. மெட்ராஸ் கூட வான் தெளிவாக இருக்குது, வானம் தெளிவாக இருக்குது, மேகமூட்டம் இல்லை, பிறையை நாங்கள் பார்க்கல அப்படிங்கிற செய்தியும் போய் அவர் 8:15 தான் எல்லா காசிகளுடைய ரிப்போர்ட்டும் போய், இன்னும் சொல்லப்போனால் எல்லா காசியும் ரிப்போர்ட்டு போனதுக்கு பிறகு மாநில ஜமாத் உலமா சபைன்னு இருக்கு, அந்த சபையும் தலைமை காசி அங்கே ஒரு மாநில ஜமாத் உலமா சபையுடைய நிர்வாகி இருப்பார்,
தலைமை காசி பக்கத்தில் அவர் இருப்பார். அவரும் அதை கன்சல்ட் பண்ணி எல்லா பகுதியிலும் பெற பார்க்கலங்கிற செய்தி தெளிவான பிறகு காசி 8.15க்கு பிறை தென்படவில்லை. ஆகவே நம்ம 30 பூர்த்தியாக்கணும். பிறை தெரியல, 30 பூர்த்தியாக்குங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். இது மாற்று கருத்தே இல்லை. தமிழ்நாடு ஒரு ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. தமிழ்நாடுக்குன்னு ஒரு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் ஒரே கருத்து. தலைமை காசி அரசாங்கம் அவரை நியமிச்சது. அவர் கருத்து அவர் அரசாங்கம் ஏற்றுக்கணும். அந்த அடிப்பில் அவர் அறிவிச்சிட்டார். இப்படி தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது தராவையெல்லாம் முடிச்சிடும். 10 மணிக்கு மேலே ஒரு செய்தி பரவும். ஏன்னா ஆனால் அந்த செய்தி போர் உள்ள அப்துல் ஹமீதுங்கிற ஆள் மூலமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அவர் யார் என்னன்னு தெரியல. ஆனால் அந்த போரூர் உள்ள முஸ்லீம்கள் 99% இந்த வகாபிகளை தவிர அவங்க எல்லாருடைய கருத்தும் நாங்கள் பேசியிருக்கோம், கேட்டிருக்கோம். ஜமாத் உலமா நிர்வாகிகள் பேருக்கிறாங்க. அவங்க இமாம் உட்பட அந்த ஜமாத் நிர்வாகிகள் எல்லாரும் உட்பட எங்கள் ஊரில் பெற தெரியலை. நாங்கள் வானத்தை பார்த்தோம், மாதிரி தொழுது பார்த்தோம், தெரியலை. அவர் சொல்ல எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க ஒரே கருத்தில் சொல்லிட்டாங்க. அப்போ ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் பெற பார்த்து தெரியலைங்கிற கருத்து தெரிஞ்ச பிறகு இந்த ஒரு நபர் 10 மணிக்கு மேலே அந்த செய்தியை வெளியிடுறார். ஆனால் அவர் வெளியிடும் போது கூட பல சந்தேகங்கள் நமக்கு இருக்குது. ஏன்னா 6:30 மணிக்கு 6:25க்கு பார்த்ததை அவர் சொல்கிறார். ஆனால் அவர் 8-9 மணிக்கு மேலே தான் யாருக்கும் சொன்னதான் சொல்கிறார். ஆனால் இதுக்கிடையில் இமாம்கிட்ட சொன்னதாகவும் அந்த இமாம்கிட்ட கிடைக்கிற சொல்லவே இல்லைங்கிறாங்க. காசி கேட்ட ஒரு ஆண்டு சொல்லி எந்த காசி எங்களுக்கு அப்படி ரிப்போர்ட் வரவே இல்லைங்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? இது பிஜே ஒரு நிக்காலில் சொல்கிறாரு, 9 மணிக்கு மேலே ஒரு ஆள் வந்து இப்படி சொன்னாருன்னா அவர் சொல்ல வைக்கப்படுகிறார். இந்த கருத்தை அவர் திணிக்கப்பட்டு சொல்கிறாங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவருக்கு கொள்கையில் உள்ளவங்க தான் அதை சொல்லியிருக்காங்க. அவங்க தான் வாக்குமூலம் எடுத்திருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த செய்தி அங்கே வச்சுக்கிறோம். இப்போ கடையநல்லூர் பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தை பொறுத்து நம்ம யாரும் பெற பார்க்கல. அது தெளிவான விஷயம். சுமார் 11 மணிக்கு வந்து ஒரு குரூப் மயக்கப்பட்டு தக்பீர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் சமூகமெல்லாம் இருக்குது. ஒரு ஒற்றுமான எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாரையும் வச்சு பேசணும். ஆனால் இது அவங்கள்ட்ட கிடையாது. பொதுவாக அந்த உணர்வும் கிடையாது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு கூட பதில் வந்துடும் இல்லை. அப்போ அவங்கள்ட்ட கிடையாது. இப்போ கடையநல்லூர் எடுத்துக்கிறீங்களா, இப்போ நாங்கள்லாம் இருக்கத்தான் செய்யணும். அவங்களாம் தெரியும் தக்பீர் சொன்னாங்க. இது அது மட்டும் இல்லாமல் தெருக்களை மெக்க போன வச்சு நாளை பெற பார்த்தாச்சு, நாளை நோன்பு வைக்காதீங்க, நோன்பு வைப்பது ஹராம், பெருநாள் இப்படிங்கிற திணிக்கிறார். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் மீது ஆணையா, யாரோ ஒருவருக்கு இவங்க எதுக்கு அல்லாஹ் மீது ஆணையான்னு சொல்லணும். நம்ம யோசிக்கிறதே இல்லை, சிந்திக்கலை, விசாரிக்கலை. அடுத்து நம்ம என்ன, நம்ம கடையநல்லூரில் பெற பார்க்கலையே. இப்போ இங்கே ஒரு ஆள் பெற பார்த்துட்டு இப்போ நம்ம நோன்பு வச்சா உண்மையில தப்பு தான், நம்ம மறுக்க மாட்டோம். கடையநல்லூர் தென்காசி நேரம் அவங்களுடைய கொள்கையை அந்தந்த இடங்களில் பெறைய பாருங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்கு மாற்றமாக சுமார் 600 கிலோமீட்டர் அங்கே இருக்குது. அப்போ அவங்களே அந்த கருத்துக்கு மாற்றம் செய்கிறாங்க. அப்படி ஒரு ஆள் சொன்னார், இவங்க எப்படி அதை ஏற்றுக்கிட்டாங்க? அப்படி சொல்லும்போது நம்ம கடையநல்லூரை பொறுத்தவரை இந்த ஊர் மற்ற ஊர் எப்படியோ இந்த ஊரில் என்னென்னா மக்களுக்கு ஒரு பதட்டம். எல்லோரும் தூங்கி இருக்கிறாங்க, சகலுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. திடீர்னு வந்து பதட்டம். ஒரே மக்கள் எல்லாம் ஒரே என்னன்னா எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், தலைமை காசு அறிவிச்சிருக்காரு, அரசு அறிவிப்பாங்க, திங்கக்கிழமை தான் இன்னைக்கு நோன்பு வைங்க. நாங்கள் எங்கள் பள்ளியில் அறிவிச்சோம். யார்கிட்டையும் நாங்கள் கருத்து திணிக்கிறது இல்லை, யார்கிட்டையும் போய் சொல்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் நாளைக்கு நோன்பு வைங்க, நாங்கள் பொதுவாக அறிவிச்சு வச்சுட்டு அவ்வளோதான். ஒரு ஆள் ஒரு கருத்தை திணிக்கிறாங்க என்று சொன்னார், ஒரு ஆள் வந்து ஒரு கருத்தை திணிக்கிறான் என்று சொன்னால் அது பொய் இருக்கும். ஏன்னா திணிக்கக்கூடாது கருத்தை. கருத்தை ஜனநாயக நாடு, ஏன்னா இஸ்லாமிய நாடு இல்லை, யார் எதுனாலும் பேசிக்கணும். இப்போ இவங்க ஒரு சாரார் மட்டும்தான், வேற யாருமே சொல்லலை. இவங்களில் உள்ள சில பொறுப்புகள் மட்டும் இந்த செய்தியை கொண்டு போய் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுதான் உண்மையை தவிர பொதுவாக இன்னைக்கு கொரோனா ஏற்பட்டிருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, கொரோனா வந்து போகாது, அதோட வாழ பழகிக்கிடுங்க. நம்ம தலைவிதி என்னன்னா, இந்த மாதிரி குழப்பவாதிகள் வந்துட்டாங்க, இவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, இவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கை கூட முறையாக இருந்த பிரச்சனை இல்லை, அவங்கள்ட்ட உறுதியான கொள்கையும் இல்லை, அப்பப்போ மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி என்னென்ன சொல்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த பிற விஷயத்தை விட இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர் பாக்கருடைய அமைப்பு இருக்க, அவங்க இதில் சந்தேகம் இருக்குது, நாங்கள் ஏற்றுக்கலன்னு அவங்களே சொல்கிறாங்க. இது அவங்களுள்ள விஷயம். எங்கள் சுன்னத்துல் ஜமாத்தை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த குழப்பமும் கிடையாது. ஒரே மாதிரி இப்போ மெட்ராஸ்லேயும் பார்த்து எல்லாரும் அங்கே வந்து இந்த கொரோனா விஷயம் அங்கே எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தலை. கடையநல்லூர், மேலப்பாளையம், காயல்பட்டினம் சில இடங்களில் இந்த பிரச்சனை கிராமங்களோட பெரிய அளவில் இல்லை. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும்போது ஏன் ஒரு அரசாங்க காசி, அவருக்கு அதிகாரம் இருக்குது, அவர் அறிவிக்கிறாரு, அவர் தப்பு செஞ்சால் அல்ல அவரை கேட்பான். ஏன்னா அவர் ஆய்வு செய்வார், சரியாக சொன்னால் 2 கூலி, தப்பாக சொன்னால் 1 கூலி அவருக்கு உண்டுன்னு இருக்குது. அவருடைய பொறுப்பு. நாங்கள் பிற பார்க்க, உங்களை யார் பிற பார்க்க சொல்ல, அவங்க வேலையில். இப்போ நீங்கள் ஒரு அரசாங்கம் நடத்துறீங்க, ஒரு இயக்கத்துக்காரங்க, உங்கள் இயக்கத்தில் நீங்கள் செஞ்சுக்கிடுங்க, அது நம்ம மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதை நோன்பு பிடித்த சுன்னத்துல் ஜமாத் மக்களை வீட்டில் போய் நோன்பு விடு அப்படி வற்புறுத்து இன்னும் பெரிய கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமில்ல, கடையநல்லூர் பெற பார்க்கல, நம்ம நோன்பு வச்சாருன்னா இப்போ பெருநாள் கொண்டாடும் ஒரு வீட்டில் தாய் நோன்பு வச்சுருக்கா,
மகன் பெருநாள் கொண்டாடுறான். அப்போ இறைவன் என்ன எப்படி பார்ப்போம், நம்மளோட பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்வோம்? இந்த பெருநாங்கிறது மகிழ்ச்சி, ஒற்றுமை தான். அதனால தான் சுன்னத்துல் ஜமாத்தை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து ஒரு அமைப்பு வச்சு முறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது அவங்க குற்றச்சாட்டு சொல்லுறதை நாங்கள் இப்போ பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. எங்கள் கருத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை. அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்ததுலேருந்து குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு நிலைப்பாடும் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை சுன்னத்துல் ஜமாத்துக்கு அதுக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்குது. அப்பப்போ சட்டங்களை எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன கொரோனா வந்திருக்கு, அதோட வாழ பழகிக்கிடுங்க. அதே மாதிரி இந்த குழப்பவாதிகள் இருக்கிறாங்க. இதை ஒன்றும் செய்ய முடியாது. இதை நம்ம வந்து பேசி தீர்க்க முடியாது. அந்த குழப்பவாதிகள் நம்ம வாழ பழகிக்கிற வேண்டிதான். எங்களை பொறுத்து நாங்கள் தெளிவாக இருக்கோம். இப்போது நீங்கள் வந்து அவங்க வகாபி தேச இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்களுடைய கருத்தை மாற்றிக்கிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க. ஆனால் வகாபி இயக்கத்தை சேர்ந்தவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஹாஜி அவர்களே ஒரு பிற விஷயத்தில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, சமுதாய ஒற்றுமை அப்படிங்கிற இதழில் 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த தலைமை ஹாஜி அவர்களும் இன்னும் பல முஃப்திகளும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்திரா காந்தி வந்து ஹிலால் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த கமிட்டி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுச்சுன்னா, இந்தியா முழுக்க ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடணும், இந்தியா முழுக்க முஸ்லீம்கள் ஒரே நாளில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நோக்கமாக கொண்டு இந்திரா காந்தி அவங்க வந்து ஹிலால் கமிட்டி ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனால் மார்க்க அடிப்படையின் காரணத்தினால், மார்க்க விஷயத்தின் காரணத்தினால் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கிடலை. நாங்கள் எப்படி முடிவு செஞ்சுருக்கோம்னா, தமிழ்நாட்டில் எங்கே பிறை பார்க்கப்பட்டாலும், தமிழக பகுதியில் உள்ள எந்த இடத்துல பிறை பார்க்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு தமிழகத்துக்கு பெருநாள் அறிவிப்போம் என்று மார்க்க அடிப்படையில் நாங்கள் முடிவு செஞ்சுருக்கிறோம் என்று சொல்லி அந்த 2010ஆம் ஆண்டு சமுதாய ஒற்றுமை அப்படிங்கிற இதழுக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க. ஆனால் அதே வருஷம் ஹஜ்ஜு பெருநாள், அதே வருஷம் ஹஜ்ஜு பெருநாள் வருது. ஹஜ்ஜு பெருநாளுக்கு துல்காதா மாதத்தினுடைய 29வது நாள் ஷக்குடைய நாளில் வந்து பிறை பார்க்கப்படுது. தமிழகத்தில் எல்லா பகுதியிலையும் பிறை பார்க்கப்படுது, எங்கேயுமே பிறை தென்படலை. உடனே வகாபி இயக்கத்தை சேர்ந்தவங்கெல்லாம் இன்றைக்கு பிறை பார்க்கப்படலை, அதனால் துல்காதா மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் வந்து 12ஆம் தேதி வியாழக்கிழமை நீங்கள் பெருநாள் கொண்டாடுங்க என்று சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அறிவித்த சில நிமிடத்துக்கு பிறகு தலைமை ஹாஜி அவர்கள்ட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்பு வருதுன்னா, இந்த தமிழகத்தில் எங்கேயும் பிறை தெரியல, அது சம்மந்தம் எதுவும் பேசலை, மாலைக்கான் அப்படிங்கிற இடத்துல பிறை பார்க்கப்பட்டுருச்சு. அதனால் தமிழகத்துக்கு இன்றைக்கு துல்கதா மாதத்தினுடைய மாதம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் நாள் ஆரம்பிச்சிடும். அதனால் 11ஆம் தேதி புதன்கிழமை நீங்கள் ஹஜ்ஜு பெருநாளை வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுவோம் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. மாலைக்கான் அப்படிங்கிற பகுதி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பகுதி கிடையாது, மகாராஷ்டிராவை சேர்ந்த பகுதி. அப்போ 2010ஆம் ஆண்டு 11/7/2010 அன்று இந்த பெருநாள் அறிவிப்பை வந்து ஹாசி அவங்க வந்து செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு முந்தின வருஷம் ஸ்ரீலங்காவில் பிறை பார்க்கப்பட்டது, அந்த பிறையை அந்த ஏற்றுக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து குமரியில் பிறை பார்த்தாங்க. அந்த குமரியில் பார்க்கப்பட்ட பிறையை ஏற்றுக்கிடாமல் அந்த ரமலான் மாதத்தினுடைய பெருநாள் வந்து 30ஆக பூர்த்தி செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. இந்த வருஷமும் போரூர்லையும் தஞ்சை சுவாமிமலையிலும் பார்க்கப்பட்ட அந்த பிறையை ஏற்றுக்கிடலை. ஆனால் மாலைக்கானில் பார்க்கப்பட்ட பிறையை ஏற்றுக்கிட்டாங்க. இது ஒரு குழப்பமாக தெரியுது. ஹாஜி அவர்களே தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? குற்றச்சாட்டு வந்து எதுனாலும் சொல்லிக்கலாம். குமரியில நீங்கள் அன்னைக்கு சொல்கிறீங்க இல்லையா, அது எனக்கு நல்லா தெரியும். அவங்க பிறப்பாக்க அவசியம் 30 பூர்த்தி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கேரளாவை ஃபாலோ பண்ணுறது. கேரளா வந்து ஒரு தனி இது. அதாவது வந்து இப்போ நம்ம என்ன நினைக்கிறது, தமிழ்நாடு தான். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் காசியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு காசி தான், தமிழ்நாட்டில் உள்ள பிறையை வச்சு தான் அறிவிக்கிறார். இது வந்து அப்போ இந்த மாலைக்கானுங்கிறது எங்களுக்கு புதுசாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு அது தெரியும். அப்படி ஆகுதுன்னா தமிழ்நாட்டில் உள்ள விஷயத்தையும் நாங்கள் 2010 எனக்கு 2011 நான் இருக்கேன். பானூர்லேருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து காசிக்கும் தமிழ்நாட்டில் உள்ளதான். ஆனால் பெரும்பாலும் இதை ஃபாலோ பண்ணும்போது பார்த்து இந்தியா முழுவதும் ஒன்றா தான் இருக்கும். இப்போ இந்த பெருநாளை கூட நம்ம திங்கட்கிழமை பெருநாள் கொண்டாடும் போது கேரளாவுடைய சில பகுதியை தவிர இந்தியா முழுவதும் ஒரே நாள் தான், இல்லை ஒரே நாள் தான் இருக்குது. இப்போ நம்ம இந்தியா முழுவதும் ஒரே நாள். பொதுவாக வந்து நம்ம முஸ்லீம்களுக்கு என்று தலைமை ஒன்றா இருந்தால் நம்ம மாற்று கருத்துக்கு தலைமைகள் எல்லாம் வித்தியாசங்கள். இப்போ தமிழ்நாட்டில் அதை சொன்னேன், தலைமை காசு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு நம்ம கட்டுப்படணும். அவர் தவறு செய்தால் அவருக்கு ஒரு கூலி உண்டு, அவருக்கு ஒரு 2, அதாவது சரியாக இருந்தால் 2 கூலி. ஆனால் அந்த ஆய்வில் அவர் தவறு இருந்தால் அவருக்கு ஒரு கூலி உண்டு. ஏன்னா மற்ற விஷயங்கள் அவர் பார்த்துக்கிறாரு. நம்ம அவர் மேலே விமர்சனங்களை வச்சு அவர் சரியில்லைன்னு சொல்லி நம்மளும் சில குழப்பங்கள் எடுத்தால், இப்போ நாம் சொல்கிறோம் போர்வில் பிறையை பார்க்கல இல்லைங்கிறோம், நீங்கள் சொல்கிற தஞ்சாவூரில் இல்லைன்னு சொல்கிறோம். நாங்கள் எப்படி அதை நீங்கள் சொல்லி போய் சத்தி செஞ்சு பிறை பார்த்தான்னா
ஏன்னா நம்ம ஒரு முறை இருக்கு இல்லையா, நம்ம தெரியுது இல்லையா. ஏன்னா எங்கிட்டே இந்த ஊரில் 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆள் கடைகளில் பேரை பார்த்து இந்த ஊர் வேறு எனக்கு விட்டார். எங்கள் அதெல்லாம் ஒன்று கிடையாது, நாங்களாம் பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம். அதாவது மக்கள் வந்து இதை ஒரு குழப்பமாகவே கொண்டு வராங்க. நம்ம என்ன செய்யணும், குழப்பங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி வந்து இதுதான். இது முறையத்தையும் செய்கிறாங்க. நம்ம விமர்சனம் வச்சு அதோடைய நோக்கம் இவங்களுக்கு என்ன தெரியுமானா, நாங்கள் எங்களுடைய கருத்து சரி, இவங்களுடைய கருத்தில் இவங்க ஒற்றுமையாக இருக்காங்களா? ஏன்னா முதல்ல ஒரு கருத்து சொன்னாங்க, இப்போ இவங்க மாறுறாங்க. ஏன்னா இதே நேரத்தில் அவங்களுடைய கொள்கையை அவங்க பின்பற்றமும் நாங்கள் யாரும் இது பண்ண போகிறதில்லை. அதில் வந்து எங்களுடைய இது முறைன்னு ஒன்று இருக்குது. அதை நான் அவங்கள்ட்ட பொதுவாகவே சொல்லிட்டேன். வஹாபிகள்னு ஒன்று இருக்கிறாங்க, அதில் பல பொறுப்பு இருக்குது. அவங்கள நாங்கள் ஏற்றுக்கிற போகிறதில்லை. அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை அவங்க எதுவும் ஏற்றுக்கிற போகிறதில்ல. அவங்களுக்கு பிடிக்கலைன்னா எந்த விமர்சனமும் வைப்பாங்க. தலைமை காசிக்கு என்னென்ன விமர்சனமும் வைக்கான்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆனால் எந்த விமர்சனம் உலகத்தில் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்முடைய நிலைகள் என்ன, அல்ல உடனே தண்ணி கொடுக்க போகிறதில்லை. என்ன உம்மாலது பாரியா சத்தியங்கீரை இதில் வந்து இது ஒரு தவறான முன்மாதிரி. இஸ்லாத்தை அப்படி வழங்க வேண்டிய அவசியமே இல்லை. குரான் ஹதீஸை வந்து நீ சொல்கிற குரான் நான் சொல்லி விளங்க வேண்டியது. நம்ம என்ன சொல்லணும், குரான் ஹதீஸை பின்பற்றணும். அந்த குரான் ஹதீஸை யார் சொன்னால் கேட்கணுங்கிறத பிரச்சனை. இப்போ குரான் இறங்கிய காலத்தில், ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிற காலத்தில், அதை பதிவு செய்கிற காலத்தில், நான் அடுத்து சொன்ன திரும்பி ரோகத்தில் பதிவு பண்ணாங்க, நீங்கள் பார்த்தாங்கிறேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு தலைமை அதில் வச்சுட்டு நம்ம அங்கே விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விமர்சனம் செய்வதன் நோக்கம் என்ன, நம்ம ஒரு தனியாக காட்டணுங்கிறது தான். இதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பார்த்ததில் நாங்கள் ஏற்றுக்கலையே, போர்களை நம்ம என்ன பொய் சத்தியம் தான் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை இல்லை, அவங்களே ஒரு குறிப்பே சொல்லுத, உங்க கூட இருந்தவங்களே சொல்கிறாங்களே. அடுத்து இவரை என்ன சொன்னார், 9 மணிக்கு மேலே வந்தால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இந்த ஜெயலலிதாப்தினே 9 மணிக்கு மேலே வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவன் சொல்ல வைக்கப்படுகிறான். 10 மணிக்கு மேலே நாங்கள் போய் ஏற்றுக்கிறது அவரே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கன்னியாகுமரியில் 30 நாள் பேரை பார்த்தாங்கிறாங்க. நான் கேட்க, உங்களுக்கு 30 நாள் எதுக்கு பேரை பார்த்து, 30 பூர்த்தி ஆகிட்டு அவங்களுக்கு பெருநாள் தானே. நீங்கள் எனக்கு சத்தியம் விட்டு எங்களுக்கு, நாங்கள் 29 தானே எங்களுக்கு, நாங்கள் 30 பூர்த்தி ஆக்கல, எங்களை நாங்கள் பெற பார்க்கலையே. அதாவது நான் என்ன சொல்லுவோம், ஒரு கருத்து திணிக்கும் போது ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சா ஒட்டுமொத்த கருத்தாக நம்ம ஏற்றுக்கணும். ஆனால் ஒரு தூரமான ஊரை வச்சு இன்னொரு ஊரை நிர்பந்திக்க கூடாது. நான் அடுத்தான் சொல்ல வரேன், போர் ஊரில் பார்த்ததை இருக்க வச்சுக்கிறோமே, அது அவங்க கொண்டாடிட்டு போகிறாங்க. இங்கே எதுக்கு நிர்பந்திக்க நான் கேட்கல. நம்ம ஒரு தலைமை இப்போ இவங்க வரையறை வச்சுருக்காங்களா, இவங்களுடைய வரையறை என்னன்னா எங்கே பார்க்கமோ அங்கே தான். இப்போ நாங்கள் வந்து ஒரு தமிழகத்தில் ஒரு வரையறை வச்சுருக்கோம். ஒரு 10 வருஷமாக தான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முன்னால் கொஞ்சம் பிரிவாக இருந்துச்சு. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றா கொண்டாடுங்கிறது தான் 2010க்கு பிறகு ஒரு வரையறை நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, ஒரு ஒற்றுமையாக இருக்குது. இப்போ இவங்கள்ட்ட என்ன வரையறை, எங்கே பிற பார்த்தா ஏற்றுக்கணும். இவங்கள்ட்ட அப்படி தமிழ்நாட்டில் பிற அப்படி வரையறை வச்சுருக்காங்களா, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா, வேற பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கணும் இந்திய, அப்போ வேறு எப்படி இவங்க பிறநாங்கள் கொண்டாடலாம். நான் கேட்குறது வேற பாருங்கள், வேற பார்த்து இல்லை, இங்கே பக்கத்துலேயும் பார்க்கல, அங்கே பார்த்ததா சொல்கிறத வச்சு எப்படி இவங்க நிர்பந்திக்கலாம். நாங்கள் எல்லோரும் நோம்பில் வச்சுருக்கோம், நாங்கள் மறுநாளில் பெருநாள் கொண்டாடுறோம். நீங்கள் ஹராம் வச்சுரு எங்களை ஏன் சொல்லணும்னு கேட்க. நீங்கள் உங்களை பார்த்து நாங்கள் சொல்ல போகிறது இல்லை. எங்களை நீங்கள் ஹராம்னு சொல்லி நோம்பு வைக்கிறது, நோம்பு விடுங்கன்னு சொல்கிறது, அது உங்களுக்கு அப்பவுமே நீங்கள் விளங்கிக்க. நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் இது மற்ற மாநிலங்கள்லாம் கிடையாது. கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், பம்பாய், டெல்லி எல்லாம் அங்கே உள்ள டெல்லி தலைமை காசு அறிவிக்கிறாரா முடிஞ்சு போச்சு. அங்கே யார் எந்த பிரச்சனையும் வைக்கிறதும் இல்லை. குழப்பம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான். அது எப்போ வந்து இவங்க வந்துடுறாரு, இவங்க வந்து இந்த இது நீடிச்சுட்டு தான் இருக்கும். இவங்க வந்து சமூகம் ஒன்றுபட்டு இருக்கிற விரும்புகிற, அதாவது ஒரு ஊர் ஒன்றுபட்டாலும் வர, ஒரு ஊருக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு வீடு வட்டாரத்தை விடுங்க, ஒரு வீட்டுக்குள்ளே எங்கள் பெருநாள் பிரச்சனை வரும். அப்போ நம்ம பொதுவாக யோசிக்கணும், நல்லா எப்படி ஏற்றுக்கணும். ஒரு வீட்டில் தாயும் மகனும், கணவன் மனைவி, பெற்றோர்களும் பிள்ளைகளும், இப்படி மார்க்க விஷயத்தை இது வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம யோசிக்கணும். அப்போ நடுநிலையோடு சிந்திச்சாங்கன்னா, எப்போ நம்ம அரசாங்கத்துடைய மற்ற சட்டங்களெல்லாம் ஏற்றுக்கணும். அவன் பழைய சொல்லி தொலைப்பக்கூடாதுங்க, தொலைப்போம், ஜும்மாவுக்கு வரக்கூடாதுங்க, வரமாட்டேன். அவன் ஒரு காசியை ஏற்படுத்தியிருக்கான், அவரை அறிவிச்சுட்டாரு, ஏற்றுக்கிறதுங்கிற ஒரு தலைமைக்கு எட்டுப்படுது. ஏன்னா ரசூல் அப்படித்தான் சொல்கிறாங்க, நீங்கள் நோம்பு பிடிங்கள், அதாவது நீங்கள் நோம்பு பிடிக்கிற நாளில் நீங்கள் நோம்பு பிடிங்க, பெருநாள் கொண்டாடுனால பெருநாள் நீங்கள்னு சொல்லிட்டாங்க. யாரை சொல்கிறாங்க? சமூகம். அப்போ அது ஒரு தலைமை வரணும். உலகம் முழுவதும் நமக்கு அப்படி ஒரு தலைமை இல்லை, இருந்துட்டா உலகம் முழுவதும் ரைட். ஆனால் திரையை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காது, அது மாறிக்கிட்டே வரும். இப்போ 20 நிமிஷத்தில் ஒவ்வொரு இடங்கள்லையும் மாறும். அது நமக்கு தெரியுது. ஹதீஸ்லாம் அப்படி தான் வருது. அப்போ நம்ம குரான் ஹதீஸ் அடிப்படையில் தான் தலைமை காசி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம இந்த வருஷத்தோட பிரச்சனை தான் பேசணும். 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி நடந்துச்சேங்க, நாங்கள் வரல. இப்போ உள்ள சமீப காலமாக 2-3 வருஷத்துக்கு இடையில இவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஏன்னா இவங்க முதல்ல சர்வதேச பிறையில் இருந்தாங்க, ஜாக்கில் இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜாக்கை விட்டு இவர் பிரிஞ்ச பிறகு அவர் என்ன செஞ்சாரு, அந்தந்த இடங்கள்ல என்ன செய்யுங்க, இப்போ ஜாக்கு வந்து தனியாகிடுச்சு. அவங்க சர்வதேச பிறை, நமக்கு ஒரு நாளைக்கு, இவங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நோம்பு விடுங்கன்னு இருக்காங்க.
ஜாக்கில் உள்ளவங்களே நம்ம வந்து நம்ம 29 28 நோன்பு பெற தெரிஞ்சு என்ன செஞ்சுருங்க நோன்பு விடுங்கிறான். நம்ம என்ன செய்யறது? இவங்கள விடுங்க. இவங்க இயக்கத்தில் உள்ளவங்க தான் ஜாக்கு. அவங்க என்ன செய்கிறாங்க? சர்வதேச பிறகம் எங்கே ஆப்பிரிக்க கண்டத்தில் பார்த்ததா? எப்போ இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? யார் என்ன கொஞ்சமாக யோசிக்கணுமா? நிறைய பார்த்தாங்களா? நட்சத்திரத்தை பார்க்கலாம் தெரியாது. ஏன்னா பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அதனுடைய கலைகள், அதனுடைய ஆய்வுகள், விஞ்ஞான ஆய்வுகள் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. நம்ம மார்க்கத்தோடு நம்முடைய அறிவை அணுகணும். இப்போ வந்து மன இச்சையோடு அணுகிறாங்க. அதுதான் இந்த பிரச்சனை. இந்த மன இச்சையோடு சமுதாயம் பிளவுபடக்கூடாது என்பதுக்கு தான் நம்ம ஓரளவு இந்த மாதிரி முயற்சி பண்ணுறோம். இதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும். மட்டுமல்ல, இந்த பெருநா வந்து 3 பெருநா வருது. ஒரு ஊரில் ஒரு வீட்டில் 3 பேர் 3 நாளாக பெருநா கொண்டாடினாங்க. இந்த நிலை வரும்போது மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியில் நம்முடைய சமுதாயத்தை பற்றி என்ன நிலை? பெருநாளை ஒன்றுபடாத சமுதாயம் எல்லாம் ஒன்றுபடுவாங்க. இந்த நேரத்தில் இந்த புராண ஹதீஸை தர்க்கம் செய்து நமக்குள்ள பிளவு வீடுகளை பெருநாள் நேரத்தை சண்டை போடுறது நல்லது இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து அப்போ இருந்து இப்போ தெளிவாக இருக்கும். அதை மாற்றுதல் இல்லை, நிறையா இருக்கும். இப்போ தலைமை காசு அறிவிச்சது சுன்னத்துல் ஜமாத்துக்கு தான் ஏற்றுக்கிட்டோங்க. நாங்கள் அதை எங்கள் கருத்தை நாங்கள் யாருக்குமே திணிக்கலையே. அவங்கள்ட்ட போய் நாங்கள் திணிக்கிறது, அவங்க இடத்துக்கு நாங்கள் போகிறதில்லை. ஆனால் அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து திணிக்கிறாங்க. அது செய்யக்கூடாது. அதுக்கு நான் சொல்கிறது, கடையநல்லூரில் உள்ளவங்க இவ்வளோ பெரிய அளவில் போய் பெருநா கொண்டாடுங்க, நோன்பு வச்சு ஹராம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொள்கையின்படி பெற பார்த்தாங்களா? கடையநல்லூரில் தெரியல இல்லையா? நோன்பு வைக்கணும். எப்போ நீ அங்கே பார்த்தியா? சரி, நீ பெற பார்த்தவன் என்ன செஞ்சிட்டோம்? நோன்பு போட்டுட்டோம். நம்ம பிறையே பார்க்கலங்க. இந்த ஏரியா பிற நம்ம பார்க்கல. அதனால் இந்த விஷயத்தை நம்ம இப்போ பேசலாம். இப்படித்தான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குழப்பங்களை செய்வாங்க. தலைமை காசின் மீது ஏதாவது விமர்சனம் வச்சா தான் அதிலேருந்து அவங்களை நீக்க முடியும், சமூக மக்களை எடுக்க முடியும். அப்போ அதனால் ஆளுக்கு ஒரு கருத்து. இப்போ இந்த இயக்கத்தை அவங்க இயக்கத்தில் ஒவ்வொரு கருத்துலான இருக்கிறாங்க, ஒரே கருத்தில் இல்லையே. சுன்னத்துல் ஜமாத்தை பற்றி ஒரே கருத்து. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலைமை காசு சொல்கிறது எல்லா மக்களும் ஏற்றுக்கிறாங்க. இல்லை நாங்கள் தலைமை காசு விமர்சனம் பண்ணுறதுலாம் இல்லை. நாங்கள் முறைப்படி இருக்கிறோம். எல்லா மாவட்டத்திலையும் பெற பார்க்குறோம். தமிழ்நாட்டில் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் 2011 இருக்கிறேன். தென்காசி மாவட்டத்தை விஷயம், திருநெல்வேலி மாவட்டம், இதெல்லாம் நாங்கள் கிளியராக தான் இருக்கிறோம். இல்லை இந்த குழப்பம் வந்து இந்த 10 வருஷமாக தலைமை காசி வந்து அப்படி ஒரு வரைக்கும் செஞ்சு எனக்கு தெரியல. அது முந்தின இதாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறோம், தலைமை காசு ஒரு ஆள் செஞ்சுட்டு ஏற்றுக்கிட்டா இந்த குழப்பமே வராத. வீடுகளில் சட்டை வருமா? நம்ம ஊர் அழகாக ஒரே நாள் பெருநாள் கொண்டாடிப்போம். இப்போ முந்தின நாள் கொண்டாடி அதில் பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ இது வந்து பகைமையும் வெறுப்பையும். அப்போ இந்த விஷயத்தை, மார்க்க விஷயத்தை நான் பொதுவாக சொன்னேன். இஸ்லாமிய நாடுகளில் அந்த மார்க்க விஷயத்தில் பிரச்சனை இல்லை, கருத்து வேறுபாடே கிடையாது. சவுதி அரசாங்கம் அவங்க ஒரு முஃப்திகள் வச்சுருக்காங்க, அவங்க அறிவிப்பாங்க, எல்லோரும் கண்ணை பற்றி கேட்டு போயிடுவாங்க. யாரும் எதுக்க முடியாது. மலேசியா பொறுத்தவரையில், இந்தோனேஷியா பொறுத்தவரையில், மற்ற இஸ்லாமிய நாடுகளில் பூரா அதுதான். சில நாடு சிங்கப்பூர்லாம் இருக்குது, அங்கேயும் அப்படி தான். அங்கே யாரும் எதுவும் பேச முடியாது. ஆனால் நம்ம மாதிரி நாடுகளில் வந்து இங்கே உள்ள முஸ்லீம்கள், அப்போ இந்த நாட்டில் நமக்கு ஒரு அதிகாரத்தை அரசாங்கம் தந்திருக்கும்போது அது துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அவரை விமர்சனம் சொல்லி அவர் கருத்தை மறுத்து நம்ம குழப்பத்தை புதுசாக உண்டு பண்ணி நம்ம செய்யக்கூடிய செயல் நல்லதாக கெட்டதாக என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். நாம் அல்லாட்ட பதில் சொல்லப்போம். அந்த நிலையில் நம்ம இப்போ யாரையும் நம்ம திணிக்கக்கூடாது. நான் நோன்பு வைக்காதுன்னு செய்யணும்னு சொல்லக்கூடாது. நான் தப்பு பண்ணலையே. என்னுடைய ஆய்வின் பிரகாரம் நான் சரியாக இருக்கேன். என்னுடைய ஆய்வு சரி தானே. தமிழ்நாட்டை சொன்னது எல்லாருடைய கிட்டத்தட்ட 20,000 உலமாக்கள், அதே மாதிரி கிட்டத்தட்ட 28 காசிகள், பிறை கமிட்டி எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி நாங்கள் சரியாக தானே இருக்கோம். நீங்கள் எல்லாரும் தப்பு பண்ணீங்கன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிறது? அப்போ அந்த ஒரு ஆள் தான் சரியாக இருந்திருக்காரா? அந்த ஒரு ஆள் பிற பார்த்தது அவர் எப்போ அறிவிச்சார்? அவர் பிற பார்த்த சரி யார் போய் கேட்குறா? கேட்குறது யார்? அந்த இயக்கத்தில் உள்ளவங்க தான். இவர் கருத்து பற்றி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் சொல்லி நம்ம கூட என்ன இருக்குது? அதனால் எங்களுக்கு தெளிவாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கணும். நாங்கள் அவங்க கருத்து மறுக்க மாட்டோம். பிற பார்த்து செய்தி உண்மையாக இருந்து சில வருஷங்கள் அப்படி வந்திருக்கா இல்லையா? தலைமை காசு அறிவிச்சோன்னு என்ன செஞ்சுருக்காங்க. இப்போ இவங்க தலைமை நாங்கள் ஒரு தனியாக வச்சு இவங்க எல்லாம் தனித்தனியாக செயல்படும் போது நம்ம அதை ஒன்றும் பேச முடியும். ஏன்னா தனித்தனியாக இருக்கிறாங்க. இவங்க எதுக்கு பிற பார்க்கணும்? இவங்க அதுக்கு பொறுப்பு கிடையாது. சரி, பிற பார்த்தாலும் தலைமை காசுக்கு தான் சொல்லணும். தலைமை காசு ஒரு ஆள் இருக்காருங்க, பிற பார்த்த செய்தி அவர்கிட்ட சொல்லணும். அவர் விசாரித்து ஏற்றுக்குருவார். அவர் சொல்ல கட்டுப்படும். இந்த நிலை வந்துட்டாலே இந்த ஹதீஸ் அமல் செஞ்ச மாதிரி ஆச்சு. நீங்கள் நோன்பு பிடிங்க, நீங்கள் பெருநாள் கொண்டாடுங்க. அப்போ நமக்கு இது ஒரு வாய்ப்பு. இந்த நாட்டை பொறுத்தவரையில் இதில் நம்ம இந்த பெருநாளை பிளவுபடுது. இது வந்து இப்படி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? முஸ்லீம்களுக்கு மத்தியில் காட்டி கொடுக்கறது, பகமை, குரோதம், இந்த மாதிரி பல பிரச்சனை. முஸ்லீம்களுடைய வளர்ச்சி வந்து தடப்படும். நம்ம இந்த நாட்டை பொறுத்தவரை இஸ்லாம் தூய்மையான மார்க்குங்கிறத காட்டணும். எங்கள்கிட்ட ஒற்றுமை இருக்குது, சகோதரத்துவம் இருக்குது, நாங்கள் யாரையும் பயக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பண்புகளை நம்ம காட்ட வேண்டிய இடத்துல இருக்கோம். நல்ல உழைக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அது மேலே நம்பிக்கையை வைத்து இன்றைக்கி இளைஞர்கள் திசை மாறி போகிறாங்க. ஆனால் எந்த நிலைக்கு வந்துட்டாங்க? சொந்த சகோதரன், பெற்றோர்கள், பிள்ளைகள், முஸ்லீம்களுக்குள்ள
ஆயத்து வந்து காபிர்களுக்கு முஸ்லீம்களுக்கு வேறுபடுத்தி காட்டியிருக்கு. ஆனால் இன்னைக்கு சண்டை வந்து முஸ்லீம்களுக்குள்ள, முஸ்லீம்களை காப்பீர், நீ முஸ்ரிக்கு, இது சிறுக்கு பலியாசா இப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குனா நாளை காலகட்டத்தில் முஸ்லீம்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அதனால தான் எங்களை பொறுத்தவரையில் இவங்க வந்து எப்பொழுதும் அப்படித்தான், இவங்க வந்து அது கருத்துக்கு உடன்பட மாட்டாங்க. ஆனால் ஒன்று இவங்க இன்னும் பல பிரிவுகளும், இன்னும் பல பிரிவு வந்திருக்கு, இன்னும் பல பிரிவுகளும் அவங்களுக்குள்ள என்ன குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்பது தெரியும். அவங்களுடைய நிலை என்னன்னு தெரியும். மார்க்க விஷயங்களை எத்தனை விஷயங்களை ஹதீஸே மறுக்கிறாங்க. சூனியம் சம்மந்தமான ஹதீஸே புகாரில் வருது, அந்த ஹதீஸே அவங்க மறுக்கிறாங்க. அப்போ ஹதீஸே மறுக்கிறவங்கள்ட்ட நாங்கள் எப்படி ஹதீஸை போய் சொல்ல முடியும்? குர்ஆனுடைய ஆயத்தை சில சமயம் என்ன செய்கிறாங்க, இது ஆயத்து இல்லைன்னு சொல்கிறவங்கள்ட்ட போய் நாங்கள் எப்படி போய் சொல்ல முடியும்? ஏன்னா நம்ம நம்பிக்கை தானே இஸ்லாம் வந்திருக்கு. இப்போ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம அவனை ஒன்றும் சொல்ல முடியாது. அது சுருக்கமாக ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் இந்த குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த குழப்பத்தோடு நாங்கள் பழகிட்டோம். என்ன ஒரு பறைசான், ஒரு பதட்டம், முஸ்லீம்களுக்கு மத்தியில் வெறுப்புணர்வு இதெல்லாம் ஏற்படும் போது சமுதாயம் பாதிக்குது. மாற்று மருத்துவர்களுக்கு மத்தியில் நம்ம சமுதாயத்தை பற்றி இனி எப்போ பெருநாள், இன்னைக்கு பெருநாள், நாளைக்கு பெருநாள், இந்த மாதிரிலாம் ஒரு நிலை வருதுங்கிறத கவலையத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் நேர்மையான சிந்தனையுடன் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸின் பிரகாரம் ஒட்டுமொத்தமாக ஒரு தலைமைக்கு கட்டுப்படணும்னா இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய மார்க்க விஷயத்தை அவன் சட்டப்படவுன்னு ஏற்றுக்கிற வேண்டியிருக்கு, மறுக்க முடியல. ஆனால் தலைமை காசு ஒரு முஸ்லீம், அவர் 90 வயசு, பாரம்பரியம் உள்ளவர், குர்ஆன் ஹதீஸை படித்தவர், ஆனால் அலிகர் யூனிவர்சிட்டியில் படித்து நல்ல விவரமான ஆள், நாங்கள் பழகின வரைக்கும் நல்ல ஆள், நல்ல குடும்பத்தில் வந்தவர், அவருடைய பாரம்பரியம் அரபு நாடு. அந்த பாரம்பரியத்தை வந்து அவரை பற்றி எவ்வளோ வார்த்தைகள் சகிக்க முடியாதவர். அவங்க எப்படி வார்த்தைகளை பிரயோகிப்பாங்க அது மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ நம்மளை பொறுத்தவரை எங்களுடைய கருத்து என்ன, இந்த சுன்னத்து வல் ஜமாத்து கருத்து தரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமான முஸ்லீம்கள் ஒரே நாளில் நோன்பு பிடிக்கணும், ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடணும். இந்த விஷயத்தில் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் காசிகள், துறை கமிட்டி, மாநில ஜமாத் உலமா, அது அல்லாமல் தலைமை காசி முடிவை நாங்கள் தலைமை காசியில் ஒப்படைச்சோம். நாங்கள் அறிவிக்க மாட்டோம், தலைமை காசி அறிவித்து நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுக்கு நம்ம கட்டுப்பட்ட தமிழ்நாட்டில் எந்த குழப்பமும் இருக்காது. நீங்கள் ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு இயக்கம், நாளைக்கு வேறு இயக்கத்துக்கு போகிறீங்களே, அன்றைக்கி நீங்கள் அப்படி சொல்லி நீங்கள் மாறுறீங்களே. ஏன்னா ஆமீர் பக்கீர் அசட்டே நான் கேட்பேன், அவர் எப்படி இருந்தார் அதில், இப்போ அவங்க பக்கம் இதில் வந்து நான் தவறு பண்ணிட்டேங்கிறது, இதெல்லாம் நமக்கு ஏற்றுக்கிறதுக்கு காரணம் இல்லை. நான் அன்றைக்கி நல்லாளத்தில் இருந்தேன், இன்னும் ஹிதாயத்து வந்து இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் இந்த இயக்கம் வந்த பிறகு சமுதாய மக்கள் மார்க்கப்பற்றதில் எவ்வளோ குறைய முடியுமோ, இபாதத்தில் எவ்வளோ குறைக்க முடியுமோ, இஸ்லாத்திலிருந்து அவங்களை எப்படி வெளியாக்க முடியுமோ, மாற்று மத மக்களுக்கு மத்திய இஸ்லாத்தை எப்படி தவறாக சிந்திக்க முடியுமோ. ஏன்னா ஒரே இஸ்லாம் சொல்லிட்டு பல பொறுப்புகளை மாற்று மதத்திற்கு மத்தியில் 30 ஆண்டுகளுக்கு மேலே முஸ்லீம்கள்லாம் ஒன்றுபட்டவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கே விளங்குது எந்த பொறுப்புப்பான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அளவு வெளிப்படுத்துகின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. வேறு வழி இல்லை, இதை நம்ம வந்து சகிச்சுட்டு தான் ஆகணும். இதை நம்ம வந்து மாற்ற முடியுமா? அல்லாத தீர்ப்பு செய்யணும். எங்களுடைய கருத்து இதுதான், நாங்கள் செஞ்சது சரிங்கிறோம், இதில் தவறு எதுவும் கிடையாது, இதில் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலைமை காசுடைய முடிவை ஏற்றுக்கொள்வது தான் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கு நல்லது. ஒற்றுமையை விரும்பணும், சகோதரத்தை விரும்பணும், இஸ்லாத்தை பாதுகாக்கணும். அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கிறது மெயின். அதுதான் ஒற்றுமைங்கிறத பிளவுபடுத்தி பல கருத்துக்களை சொல்வது அது சமுதாயத்துக்கு வீழ்ச்சியத்தை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம வந்து வீழ்ச்சி ஆகியிருக்கோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உலகம் முழுக்க இஸ்லாமிய தலைமை இருந்துச்சுன்னா உலகம் முழுக்க ஒரு பேரை வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வச்சிங்க. இப்போ தமிழ்நாடு வந்து இஸ்லாமிய அரசு இல்லை, அதே மாதிரி இந்தியாவிலேயும் இஸ்லாமிய அரசு இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சுருக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்திய அளவுக்கு ஒட்டுமொத்தம் ஒரு இந்திய அளவுக்கு நமக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு நமக்கே தெரியுது ஒரு வீட்டிலே ஒற்றுமை இல்லாமல் இருக்கு. இல்லை, அது தமிழ்நாட்டில் தான் அந்த பிரச்சனை. முழுவதும் ஒரே தலைமையின் கீழ் முஸ்லீம்கள் இருந்தாங்கன்னா வேற விஷயம், நம்ம தான் சொல்கிறோமே. ஏன்னா குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்குது, யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ் அத்தீஉர் ரசூல் உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, ரசூலுக்கு வழிபடுங்க, உங்களுக்கு அதிகாரியை நியமிச்சவர்களுக்கு வழிபடுங்க. அப்போ நமக்கு ஒரு தலைமைன்னு ஒன்று இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து தலைமைக்கு கட்டுப்படுற பழக்கமே இன்னைக்கு இல்லையே. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தலைமைன்னு வச்சுருக்கோம், அது அரசு நியமித்தது, அரசாங்கமே அங்கீகாரம் கொடுத்துருக்கு, அதை நம்ம செய்யணும்னு நம்ம சொல்கிறோம். இந்தியா முழுவதும் ரொம்ப சந்தோஷம் தான். இல்லை, ஹிலால் கமிட்டி அப்போ ஏன் மறுத்தோம்? ஹிலால் கமிட்டி இந்திரா காந்தி பீரியடில் அது எப்போ ஏன் மறுத்தோம்? உள்ள நிலைகள் எவ்வளோ தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டை தான் பேசிக்கிட்டு, ஆனால் பெரும்பாலும் இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எடுக்கும்போது இந்தியா முழுவதும் ஒரு மாதிரியா இருக்கு. கேரளா மட்டும்தான் மாறுது. கேரளா வந்து காலிக்கட்டுலாம் வந்து மேற்கு பக்கத்தில் இருக்கு, மேற்கு அரபு நாட்டுக்கு ஒட்டி இருக்கு, நம்ம வந்து கிழக்கே இருக்கோம். அதனால அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு. கேரளாவை தவிர இந்தியாவில் பெரும்பாலும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருக்குது, தமிழ்நாட்டுக்கு அவருக்கு காசு, இந்தியாவுக்கு காசு இல்லை. தமிழ்நாடு அவர் தமிழ்நாடு காசியை நியமிச்சிருக்கு.
இப்போ அவருக்குள்ள அதிகாரம் இதுதான். அந்த அடிப்படையில் நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்தியா முழுவதும் ஒரு தலைமை நமக்கு வந்து நம்ம கட்டுப்பட சந்தோஷம் தானே. நமக்கு ஒரு தலைமை வர்றதை நம்ம விரும்புகிறோம். உலகத்திலேயே விரும்புகிறோம், நாட்டிலே விரும்புகிறோம், மாநிலத்திலே விரும்புகிறோம், மாவட்டத்திலே விரும்புகிறோம். இன்றைக்கி இங்கே தலைவர்களுக்கு பஞ்சமே கிடையாது. தொண்டர்களை விட தலைவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதில் இருந்துக்கிட்டு இது ஏற்கனவே நமக்கு ஒரு முறைப்படி ஒரு பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதில் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் நமக்கு நல்லது. ஏன்னா அரசு இதைத்தான் வச்சிருக்கு. முஸ்லீம்களுக்கு வேறு எந்த அதிகாரமும் அரசில் பெரும்பாலும் தெரியலை. உரிமையை பறிச்சுக்கிட்டே வரோம். இது எப்போ அந்த காலத்தில் இருந்ததுனால அந்த காசிங்கிறத மட்டும் என்ன செய்யலாம், வைக்கலாம். இதை நம்ம விமர்சனம் பண்ணி வந்து இதுவும் போயிட்டா இன்னும் சொல்லப்போனால் ஊருக்கு பல பெருநாள் உண்டு. ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ மாதிரி சில ஊர்களில் ஒற்றுமையாக இருக்காங்க. சொந்தத்து இவங்க இல்லாத ஊர்களில் ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடிப்பாங்க. இவங்க இருக்கிற ஊர்களில் தான் பிரச்சனை உண்டு. சில கிராமங்கள்லாம் இருக்குது. விக்கே புதுலாம் நம்ம கேட்டாங்கன்னா ஒரே மாதிரி. இந்த மாதிரி சில கிராமங்கள் பாம்புக்கோயில் சந்தை அங்கெல்லாம் அந்த கருத்துலாம் வரல. எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. மற்ற இடங்கள்லாம் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்குது. ஒரு சில இடங்கள் இவங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை. ஆனால் சென்னையில் மேகமூட்டமே இல்லை, தெளிவாக இருந்துச்சு. பிற பார்க்கப்படலை. அந்த மக்கள் பெரும்பாலும் 99% தெளிவாக தான் இருந்திருக்காங்க. அந்த மாற்று கருத்து இல்லை. இப்போதைக்கு நம்ம தமிழகத்தை தான் பேச முடியும். ஏன்னா தமிழகத்துடைய காசி நம்ம அந்த நான் காசி என்ற அடிப்படையில் நாங்கள் இப்போ வந்து எங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. 28 காசிகள், இன்னொரு 12 காசிகள் போட போகிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு கூட்டு அமைப்பு வச்சு மார்க்க ரீதியில் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற ஆய்வு செய்யணும். மாநில ஜமாத் உலமா சபையும் எங்களோட இணைஞ்சிருக்கு, திரை கமிட்டியும் இணைஞ்சிருக்கு. இவ்வளவான செய்கிறோம். ஆனால் இவ்வளோ செஞ்ச பிறகு அவங்க சரியில்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அப்போ அவங்க செய்கிறதெல்லாம் சரின்னு நம்ம ஏற்றுக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா சரியாக இருந்தால் தான் ஏற்றுக்கணும். அது நாங்களே ஏன்னா ஆயத்தை அப்படித்தானே இருக்குது. உள்ளது நாம இஞ்சாக்கும் பாசிக்கும் பி நபை கொத்த பைக்கணும் அண்ட் துசீபோ கவுமன் பி ஜஹாலத். அறியாமையில் ஒரு சமுதாயம் வந்து நஷ்டப்பட்டது, தீங்கு வந்து. அதனால் விசாரிக்கிறதுக்கு டைம் வேணும். விசாரிக்கிறதுக்கு முடியல, கூகூர் கூட்ட மாட்டேன் என்ன செய்யணும். இப்போ நான் 30 பூர்த்தி ஆகணும், தப்பு கிடையாது. நம்ம ஒன்றும் பெற பார்க்கலைங்க. 30 பூர்த்தி ஆகிட்டோம். திங்கக்கிழமை 30 பூர்த்தி ஆகுங்கன்னு அதிசயம் இருக்கா இல்லையா? 30 பூர்த்தி ஆகுங்க. வேற உங்களுக்கு தெரியலை, வேற இருக்கும், நமக்கு தெரியலை. அப்போ நமக்கு தெரியலைன்னா 30 பூர்த்தி ஆக்குங்கன்னு இருக்குமா? அதில் எதுக்கு நம்ம பிரச்சனை பண்ணணும்னு நான் கேட்குறேன். சம்மந்தப்பட்ட ஆள் வேணால் எனக்கு நோம்பு விட்டுக்கிறோம். மற்ற பேர் எதுக்கு அதை ஏற்றுக்கிறணும்? ஏற்றக்கூடிய சூழ்நிலை அங்கே இல்லையா? 30 பூர்த்தி ஆகிட்டு போகிறோம். 31 சொன்னால் பிரச்சனை. அதில் நம்ம ஊரில் பெற பார்த்துட்டோம். அப்போம்னா அது வேறு விஷயம். நம்ம யாரும் பெற பார்க்கல, எங்கேயும் தெரியல. ஒரு செய்தி டேட்டாக வந்துட்டு உண்மையாக இல்லைன்னு விசாரிப்பதற்கு கூட நமக்கு வாய்ப்பே இல்லை. இதே ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு செய்தி வந்துருச்சுன்னா விசாரிச்சோம். அப்போ வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. 6:30 மணிக்கு பார்த்தவங்க 8:30 வரைக்கும் எந்த வெளிப்படுத்தவே இல்லை. தலைமை காசு அறிவித்த பிறகு அவர் மேலே ஒரு விமர்சனம் வரணுங்கிறதுக்காக வேண்டி இவங்க என்ன செய்கிறாங்க? இதை நாங்கள் உணரணும். இதே அவங்க 7 மணிக்கு 8 மணிக்கு இப்போ உள்ள டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் அடிச்சிருக்கலாம் கடன்னு எந்த செய்தியுமே வரலையே. எல்லா ஊரில் நம்ம கேட்கும்போது இல்லைன்னு தானே சொன்னாங்க. இங்கே 8:30 மணி வரைக்கும் உங்களுக்கு தெரியுமே, இதெல்லாம் எங்கேயுமே தெரியலன்னு நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு சின்ன இது தஞ்சாவூரில் வந்துச்சு. அது மாநில ஜமாத் உலமா தலையிட்டு அங்குள்ள உலமா சபை ஆய்வு செஞ்சு பொய்ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பொய் இருக்குது, இவங்க திட்டம் போடுறாங்க. அப்போவுமே நாங்கள் விளங்கிட்டோம். ஆனால் இது நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒன்றுமே செய்ய முடியாது. இது அல்லா தான் பாதுகாக்கணும். நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். எப்படி குரானோடு வாழ பழகணுமோ அதே மாதிரி இந்த குழப்பங்களோடு நம்ம வாழ பழகிக்கிற வேண்டிதான். ஏன்னா இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பக்குவமாக நம்மளால் மற்றவங்க இடையூறு இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு நல்லது. ஏன்னா மறுமைன்னு ஒன்று இருக்குது. நம்ம செய்கிற சில செயல்கள் நம்முடைய அமல்களை போல பாதி ஆளாக்கிடக்கூடாது. முஸ்லீம்களை நம்ம இகழ்ந்து அவங்கள திட்டி அதனால் நம்ம நன்மைகளை இழந்து விடுவோம்னு பயமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் எனக்கு வந்துச்சு. ஆனால் நான் அதெல்லாம் கண்டுக்கிறது. எங்களுடைய இயல்பு அதுதான். இவங்க பேசுகிறது அவ்வளோதான். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் யாரும் அவங்கள்ட்ட போய் எதுவும் பேசணுமா? எதுக்கெடுத்து விவாதத்துக்கு வரையும் குரான் ஹதீஸை விளங்க விவாதம் தேவையா? ரசூலுல்லாஹ் விவாதங்களை தடுத்திருக்காங்கன்னு வருது. ஒரு விவாதம் உடனே முபாகலா அல்லாஹ் இது அவங்க கொள்கையில் அவங்களுக்கே அந்த பிரச்சனை மாட்டிடுச்சு. அவங்க ஒரு ஏக்கத்துக்காக அப்படி தான் செய்கிறாங்க. நம்ம நாட்டை பொறுத்து அப்படி செய்ய முடியாது. ஏன்னா அதனால் முஸ்லீம்களை நிம்மதியாக வாழ விடணும்னா இதுதான் வழி. இந்த வழியோடு ஊரோடு சேர்ந்து வந்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் வந்து பாதுகாக்கப்படும். மறுமையில் அதுக்கு கூடி அவங்களுக்கு கிடைக்கும். நமக்குன்னு கிடைச்ச இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். தலைமை காசு சொல்லிட்டாரா ஏற்றுக்கணும். வேண்டிய அதில் அதிகாரி தானே. ஏன்னா மோடி பிரதமர் நம்ம ஏற்றுக்கிட்டா அவங்க வேறு வழி கிடையாது. இஸ்லாமிய நாடுகளிலே அரசை மாற்றமாக தான் என்ன செய்ய முடியும்? இஸ்லாம் ஏற்றுக்கிட்டு தானே வந்திருக்கு. அது மாதிரி தலைமை காசு அவர் முடிவு அவரை அறிவிக்கிறார். அவர் சரியாக தான் அறிவிக்கிறார். நாங்கள் எங்களுடைய கருத்து அது மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் மட்டும்தான் ஒரு விமர்சனம் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் எப்பொழுதும் விமர்சனம் பண்ணுற ஆள். உங்கள் கருத்துக்கு மாற்றமாக யார் இருந்தாலும் சரி எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவீங்க. அது உங்களுடைய இது. இப்போ நம்ம அது கிட்ட வரல. ஆனால் இந்த குழப்பம் நீங்கிறதுக்கு இது வழி.
இதில் வந்து மற்ற கருத்தையெல்லாம் விட்டுறணும். ஏன்னா இப்படிலாம் பின்பற்றி பாருங்க, இன்ஷால்லா ஒரே நாளில் அல்லாஹ் அதுக்கு வாய்ப்பு. இப்போ தலைமை காட்சி வந்து தவறான வார்த்தையில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இடையில சொன்னீங்க. இப்போ இடையில இந்த ஒரு சின்ன பையன் வந்து ஒரு சிறுவன் வந்து ஒரு வீடியோ வைரலாக வந்துச்சு ஃபேஸ்புக்கில். அது அந்த சிறுவன் என்ன சொல்கிறாப்புலன்னா, நீங்கள் தலைமை காட்சிக்கு கட்டுப்பட போகிறீங்களா அல்லது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட போகிறீங்களா, இந்த வார்த்தை தான் அந்த சிறுவன் சொல்கிறாப்புல. ஆனால் இதை எடுத்துட்டு இந்த தலைமை காட்சி தரக்குறைவாக பேசிட்டாங்க, தலைமை காட்சியை வந்து இழிவாக பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பரவுது. சுன்னத்துல் ஜமாத் சேர்ந்தவங்களே நிறைய பரப்புகிறாங்க. அந்த சிறுவன் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல, நான் வந்து தலைமை காட்சி அவங்கள வந்து தரக்குறைவாக பேசவே இல்லை, நான் அப்படி தரக்குறைவாக பேசுன மாதிரி நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா 1 கோடி ரூபா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிறுவன் என்ன சொல்லிட்டான்னா, ஆனால் நீங்கள் என் மீது அவதூறு சொல்லிட்டீங்க, நான் சொல்லாத ஒன்றை என் மீது அவதூறாக நீங்கள் இட்டு கட்டிட்டீங்க, என் மேலே நீங்கள் அவதூறு சொன்னதுக்காண்டி நான் உங்களை வந்து தண்டிக்க மாட்டேன், அல்லாட்ட வந்து உங்களை பாவமாக பார்க்க மாட்டேன், நான் எல்லாருமே உங்களை மன்னிச்சிருந்தேன், இந்த மாதிரி அந்த சிறுவன் வந்து பேசுகிறாப்புல. நீங்கள் சிறுவன்னே சொல்லிட்டீங்க, அந்த சிறுவன் எவ்வளோ தூரம் பேச வச்சு தானே பேசியிருப்பாங்க, உங்களுக்கு யோசிக்கணும். அடுத்து வந்து நான் தலைமையை காட்சி இந்த சிறுவன் விமர்சனத்தை நான் சொல்லலையே, பொதுவாக சொல்லியிருக்கேன். நான் வந்து வாட்ஸ்அப் அதுக்கெல்லாம் வரல, தலைமையை காசுடைய விமர்சனத்தை பொதுவாக நான் சொல்கிறேன். இந்த சிறுவன் சொன்னால் அல்லாஹ் ரசூல் கட்டப்பட்ட தலைமை காசுக்கு இது முதல்ல இந்த சிறுவன் சொல்லக்கூடிய வார்த்தை, அவங்க அந்த அறிவு கிடையாது, சொல்ல வச்சிருக்காங்க. நான் அதை ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், பள்ளியாசலை பாட்டு சிறுக்கு பள்ளியாசல். இவங்க அவங்க வாப்பம்மா காலத்தில் பேட்டை பள்ளினா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. அந்த 2 சின்ன பையங்க சொல்லுவாங்க சிறுக்கு பள்ளியாசல். அதாவது அந்த அளவு இன்னைக்கு பையங்களை உருவாக்கிட்டாங்க, நீங்களே விளங்கிட்டு உருவாக்கப்பட்டிருக்காங்க, விளங்குதா? இப்போ தலைமை காசி அவங்க விமர்சனம் பண்ணதா நாங்கள் யாரும் சொல்லலை, அதை நீங்கள் சொல்கிறவங்கள்ட்ட கேட்டுக்கணும். அப்படியே சொல்கிறவங்கள்ட்ட தலைமை காசியை பற்றி விமர்சனம் பண்ணுறதுல கடுமையான வார்த்தைகளை விட்டுருக்காங்கிறத நான் பொதுவாக சொல்கிறேன். நான் ஒரு ஆளை குறிப்பிட்டது சிறுவன் அப்படின்னு நான் வரல, நீங்கள் தான் கேட்டிருக்கீங்க. சிறுவன் சொல்லப்போ அந்த சிறுவனுக்கு என்ன தெரியும், அவனை எப்படி சொல்ல வச்சிருக்காங்கிறத பார்த்துக்கிட்டீங்க. அவனே 1 கோடி ரூபாங்க, இதே அவங்களுடைய பண்பாடு, 1 கோடி ரூபா பாரு. இதெல்லாம் என்னங்க, இது வந்து இஸ்லாம் இப்படி சொல்லவே இல்லை. இஸ்லாம் வந்து மென்மையான மதம், மன்னிக்கிறேன் இவர் என்ன சொல்கிறதுக்கு, விளங்குதா? ஏன்னா முதல்ல இவர் சொன்ன வார்த்தையில் இவர் சொல்ல வச்சுருக்காங்க. இன்னும் என்னென்ன ட்ராமாலாம் பண்ணுவாங்களோ பண்ணுவோம், எங்களுக்கே தெரியும். கடைநல்லூரில் தௌஹீத் மாநாடு நடக்கும்போது எங்கள் மாசால் ஓதின பையனுடைய மகனை தலைப்பா கட்டி அசத் மாதிரி வேடம் போட்டு மொழுது ஓத வச்சாங்க. என்ன சொல்ல, கிண்டல் பண்ணுறது என்ன ட்ராமாலாம் நடக்குது, முஸ்லீம்கள் இப்படித்தான் செய்வாங்க, இவங்க மொழுது ஓதுற மாதிரி இப்படி 4 பேர் தௌஹீத் வர்ற மாதிரி இவங்களை ஓடுற மாதிரி இதெல்லாம் ஒரு ட்ராமா பண்ணாங்க. இவங்களுடைய ட்ராமா தான் உலகத்துக்கு தெரியுமே. இப்போ நாங்கள் அதெல்லாம் சொல்லலை, இப்போ அவங்கள பற்றி அவங்க தான் சொல்கிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் அந்த இதுக்குள்ள வரல. நான் இப்போவுமே என்ன சொல்கிறேன், அவங்கள விமர்சனம் செய்ய போகிறதில்லை. அந்த விமர்சனம் செய்கிறவங்க வாழத்தான் செய்வாங்க, அதோட நாங்கள் வாழ பழகிக்கிறோம்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்க நல்ல நடக்கிறது அவங்க கையில் இருக்குது. ஏன்னா இந்த இன்னைக்குள்ள சூழ்நிலைன்ட்டோம். இதில் நம்ம சொல்ல தலைமை பொதுவாக சொல்லணும். நான் இன்னாலுமே குறிப்பிட்டு நான் சொல்லலை, அந்த விஷயம் எனக்கு தெரியாது. சிறுவன் பேசின இதை கூட நான் பார்க்கல, நீங்கள் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். சிறுவனுங்கும் போது சின்ன பையங்களை இப்போ அவர் பேச வைக்கிறாங்க. நிறைய சின்ன பையங்களை எங்கிட்ட பேசுகிறாங்க. ஒரு வீட்டுக்கு போனாலும் சொல்லுவாங்க, நீங்களும் சிரிக்க வைக்கிறீங்கம்மா என்னை இப்படிலாம் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஏழைக்கு அம்மாலாஜர் வீட்டுக்கு போகும்போது 4 நாளைக்கு முந்தைய ஒரு சிறுவன் 8 ரக்கா தொலைவம்மா, 8 ரக்கா தொலை 20 ரக்கா தொலை சிரிக்கு அப்படிங்க. இதே உனக்கு எப்படிப்பா தெரியுன்னா எங்களை அப்படின்னு சொல்லி தந்துருக்குறாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ அம்மாலாம் இப்போ எனக்கு என்ன நம்ம பையங்க அவங்கெல்லாம் யாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு முதல்ல முஸ்லீம்களை சகோதரர்களை நினைக்க வரணும், முஸ்லீம்களுடைய குற்றங்களை மறைக்கணும், முஸ்லீம்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி. ஏன்னா நம்ம நாட்டில் சொல்லக்கூடாது, சொல்கிறது மார்க்கத்தை இல்லாதவன்னு சொல்கிறது இஸ்லாமிய நாடுகள்லாம் வேறு விஷயம். இந்த நாட்டில் ஒவ்வொருத்தரும் முஸ்லீம் இல்லை முஸ்லீம்னா யார் முஸ்லீம், யார் கொள்கையில் சத்தியமாக இருக்குது யாருக்கு தெரியும்? நம்ம எல்லா காலத்தில் இருக்கோம், 1400 வருஷத்துக்கு பிறகு உட்காந்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் மார்க்கத்தை விட்டு தூரமாக உட்காந்துருக்கோம். குரானை நம்ம ஆய்வு செய்ய போகலை, தமிழை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். குரானை அந்த அரபி மொழியில் இருக்கிறத அரபி மொழியை படித்து அதுக்கு அர்த்தத்தை படித்தா அப்போ நம்ம விளங்கும். இன்றைக்கி இளைஞர்கள் யாரும் அதுக்கு தயாராக இல்லையே, வரமாட்டேங்காங்களே, ஓத மாட்டேங்காங்களே. இப்போ நம்மளுடைய விஷயம் இந்த இல்மு வந்து மங்கிக்கிட்டு வருது. அப்போ இளைஞர்களுக்கு மத்தியில் இவங்க மார்க்க இல்மு குறைபாடுகளும் தெரிஞ்சு தான் இன்றைக்கி வேறு வகையில் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, பண்ணி முஸ்லீம்களுக்கு எதிராக அதுதான் நடக்குது. ஆனால் நாங்கள் வந்து பொறுமையாக தான் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கே பல இன்சிடென்ட் நடந்திருக்கு, பொறுமையாக தான் இருப்போம். நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுவோம். இந்த நாட்டை பொறுத்தவரை நமக்கு அந்த நிலம் வேண்டாம். நம்ம ஒற்றுமையாக இருக்கன்னா முறையாக இருக்கும். சமூகத்தை வந்து நம்ம வெளிப்பார்வையில் கவலைப்படுத்திருக்காங்க. முஸ்லீம்கள் எல்லாம் சகோதரர்கள் தான், அண்ணன் தம்பிகள் தான். ஏன்னா முஸ்லீம்கிட்ட நம்ம பிறந்திருக்கோம், நம்ம முஸ்லீம் தான். இதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஏதாவது சில குற்றங்களை வச்சு அவங்களுக்கு தவறாக தெரியும், இவங்களுக்கு அது சரியாக தெரியும் போது நம்ம சொல்லக்கூடாது. இது நம்முடைய கருத்து.
ஓகே, இறுதி கேள்வி வந்து இப்போ வகாபிகள் வந்து தன்னுடைய கருத்தை வந்து திணிக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல. எல்லோரும் நோன்பு விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ வகாபிகளுடைய கருத்து என்னென்னா, தமிழ்நாட்டில் எங்கே பெற பார்த்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக பெறணும் அப்படிங்கிற கருத்து அவங்க கருத்து நீங்க அவங்க கருத்து அவங்க பிறை ஒரு ஆய்வுங்கிற புத்தகத்தில் அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க வந்து எங்க பெற பார்க்கணுமோ அங்க பெற அப்படித்தானே சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன எல்லா இடத்துலையும் நீங்கள் பெற பாருங்கள், ஆனால் தமிழகத்தில் எங்கே பெற பார்த்தாலும் தமிழகம் முழுக்க பெறணும். எப்படி வச்சாங்க தமிழகத்துல? அவங்க எப்படி வச்சாங்க? அவங்க வந்து சொன்னாங்கன்னா நம்மளே முடிவு பண்ணணும். ரசூலா வந்து இது பண்ணாங்க. அவங்க எப்படி அது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதா தமிழ்நாட்டுலன்னு சொல்லி அப்படி ஒரு முடிவு பண்ணி அவங்க எப்படி இது பண்ணாங்க? இந்த ரசூலா வந்து நம்மகிட்ட விருப்பமாக விட்டுட்டாங்க, விருப்பமா யார்கிட்ட விட்டுட்டாங்க? மக்கள்கிட்ட. விடலையே. ஜமாத்திட்ட விட்டுருக்காங்க. என்ன சொல்றேன், மெயின் அதுதான். இப்ப நம்ம சொல்றது அதுதான். ஏன்னா நான் சொல்றது கடைய நல்ல பெற பார்த்துட்டு இந்த செஞ்ச ரைட்டுங்க. உங்க கருத்து அதுதான். ஏன்னா இவங்க சில காலத்துக்கு முந்தி வேற கருத்துல சொன்னாங்க. சரி, இப்போ அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசினாருங்க. 9 மணிக்கு மேலே வந்தால் சொல்ல வைக்கப்படுகிறார்கள், மார்க்க பக்தி இல்லாதவன் அப்படிங்கிறது தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம நினைச்சியா? அப்போ அவருக்கு எப்படி இப்போ ஏற்றுக்கிட்டாங்க? அந்த ஒரு ஆள் சொல்கிறத எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு கேட்க நம்ம அதை யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா அவர் இப்போ சுருக்கமாக என்னென்னா, அதை ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டேன். இவங்க வந்த பிறகு தமிழகத்தில் குழப்பம், வீட்டுக்கு வீடு குழப்பம்தான், ஜனாசாவிலையும் குழப்பம்தான், நிக்காவிலையும் குழப்பம்தான். சமூக மக்கள் வந்து இன்னைக்கு இந்த இதில் பழகிட்டாங்க. நாங்களே சில விஷயங்களை கண்டுக்கிறது கிடையாது, நம்ம கண்ணை போட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க யோசிப்பாங்க, நம்ம எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டோம், எத்தனை மக்களை நம்ம. ஏன்னா மரணங்கிற நிச்சயம், இந்த நோயை ஒரு பெரிய அல்லாவுடைய கோபம். ஏன் கோபம்னா, முஸ்லீம்கிட்ட சில தவறுகள் இருக்குது. எப்போ ஒரு முஸ்லீம் கொலை செஞ்சுட்டான்னு அல்லாவுடைய அருள் அது போயிருக்கு. ஒரு முஸ்லீம் கொலை செய்யுது, ஒரு முஸ்லீமை திட்டுறது பெரிய பாவம்னே இருக்கு. அது மார்க்கத்தை சொல்லி திட்டுறாங்க தெரியுமா? அதுதான் நம்ம கவலையான விஷயம். பொதுவாக நம்ம எத்தனை சொல்கிறோம், ஏன்னா யாராலும் ஒரு கருத்தை அவங்க சொல்லலாம், ஒரு ஆள் ஒரு மாதம் விமர்சனம் வைக்கலாம். ஏன்னா எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதுக்கு தயாரில்லை. சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்லி காலகாலமாக இருந்துக்கிட்டு வருது. பாரம்பரியம், என்னுடைய பாரம்பரியம் எல்லாருமே முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்கள் குர்ஆன் ஹதீஸ் வழியில் வந்தவங்க தான். அதை நாங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். எங்கள் இறையிலங்கள் அப்படித்தான் இருக்குது. நாங்கள் யாரும் போட்டு பள்ளியாசம் கட்டுறதுலாம் கிடையாது. ஏன்னா முஸ்லீம்கள் பள்ளியாசம் நேரம் ஏற்று வாடகை கட்டுறது பிடிச்சி அவங்களுக்கு இடையூறு பண்ணுற மாதிரி தொழ வைக்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா அதை விரும்ப மாட்டேனாங்க. அப்படி இதெல்லாம் சமத்துவமாக தெரியும், சகோதரத்துவமாக தெரியும். இந்த அளவு தான் நம்ம போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுடைய காரியங்களை எப்படி போய்கிட்டு இருக்கு பாருங்கள், அவங்க எல்லாருக்கும் தெரியும். தனித்தனியான ஒரு சூழ்நிலை. இப்போ அவங்களே பல பள்ளிகள் தனித்தனியாக போட்டியாகும். இது ஏற்க ஆயுதங்களை எடுத்தவன் ஆயுதத்தால் அழிக்கப்படும். எந்த கொள்கையை எடுத்தாங்க அந்த கொள்கையால் அவங்க சிதறந்து போவாங்க. இதுதான் உண்மை. ஆனால் முஸ்லீம்களை பொறுத்தவரை அண்ணன் அப்பப்போ அவங்களுடைய கருத்துக்களை உறுதியாக இருக்கிறவங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் எங்களுக்கு மத்தியில் இல்லை. சரி, இது இந்த மக்கள்கிட்ட ஒற்றுமை ஏற்படுத்த சம்மந்தமாக ஏற்படுத்துறதுக்கு இதுதான் வழி. நம்ம நாட்டை பொறுத்தவரை நம்ம ஈர்க்க பார்க்கக்கூடாது. ஏன் சொல்லத்தை கேட்கணும், ஏன் இயக்கம் தான் சரி, ஏன் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. மார்க்க விஷயத்தில் இப்போ என்ன நிலவரம் இருக்கோ அது வேற விஷயத்தில் நம்ம தெளிவாக தலைமை காட்சின்னு முடிஞ்சு போச்சு. மற்ற விஷயங்களோட நம்ம பெரிய அளவில் நம்ம வர்றதில்லை. ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம வந்து பிளவுபடுறது ரொம்ப கவலைக்குரிய விஷயம், வேதனைக்குரிய விஷயம். இப்போ அவங்க பிரச்சனை பண்ணுறாங்கல்ல, அப்படி சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் அவங்கள கண்ணியமான முறையில் சந்தித்து அவங்கள்ட்ட கொஞ்சம் ஆரோக்கியமான ஒரு அல்லாஹ் வந்து குர்ஆனில் வந்து ஆரோக்கியமான விவாதத்தை பண்ணுங்க, அப்படி அழகிய முறையில் விவாதம் பண்ணுங்கன்னு சொல்லி காட்டுறான். விவாதம் யார்கிட்ட பண்ணணும்? இஸ்லாம் அல்லாதவங்க, முஸ்லீம்கள். ஏன்னா விவாதம் வரும்போது உங்களுக்கு தெரியும், விவாதம் வந்து உங்கள் கருத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கு, என் கருத்து நான் உறுதியாக இருக்கேன், என் கருத்து ஜெயிக்கிறதுங்கிறது எவ்வளோ விஷயம் தான். இது விவாதங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. கடைசி முடிவு சாதாரண பஞ்சாயத்து சண்டை வந்து விவாதங்கிறது முஸ்லீம் அல்லாத இஸ்லாம் அல்லாத மதத்தவர்களிடத்துல அழகான முறையில் இஸ்லாத்தை சொல்லுங்க. நம்ம அங்கே குர்ஆன் ஹதீஸும் ஒரே மாதிரி சொல்கிறோம். இங்கே வந்து ஒரு ஆயத்தும் 2 மறுக்க வேண்டியது, ஒரு ஹதீஸ் 2. ஏன்னா என்ன அப்படித்தான் இருக்குது, அது சரியில்லை, அது அதிசயம் மறுக்கிறாங்க. இது வந்து விவாதத்தின் மூலம் இந்த நாட்டில் இப்போ இது இஸ்லாமிய நாடாக இருந்தால் இங்கே செய்ய முடியுமா? நாங்கள் சவுதி அரேபியா இருக்குது, அங்கே உள்ள முஃப்தி அறிவிக்கிறார். யாராவது மாற்று கருத்து சொல்ல முடியுமா? அவர் எதிர்த்து பேச முடியுமா? செய்ய முடியும். ஏன் முடியலை? அவர் தப்பாகவே அறிவிச்சாலும் கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது அரசாங்கம். இங்கே நமக்கு அப்படி ஒரு அரசாங்கம் இல்லை, எதிரான அரசாங்கம். முஸ்லீம்களுக்கு மோதட்டும், பிடிச்சி உள்ளே போகணும், இதெல்லாம் இருக்கிறாங்க. அதனால நாங்கள் பயந்து போய் இருக்கோம். இது சொல்ல போனால் நம்மளால் நம்ம முஸ்லீம் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. பிரச்சனை வந்து சண்டை நடக்கும், பள்ளிவாசல்லேருந்து சண்டை வரணும். யோசிக்கணும் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்முடைய நோக்கம். பள்ளியில் விவாதத்துகளில் பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டினுடைய தலையெடுத்து நீங்கள் எத்தனை புரோக்கரும் வச்சாலுமே கடைசியில் ஒரு முடிவு நீங்கள் வருவியா, விவாதம் பண்ணதா, விவாதத்துக்கு தயாரா, ₹1 கோடி பரிசு, அது வந்து இந்த நாட்டுக்கு பொறுத்து
இதைத்தான் அவன் விரும்புகிறான். ஒருத்தன் சண்டை ஓடட்டுன்னு அவன் விரும்புகிறான். நான் இப்பவும் சொல்கிறேன், இஸ்லாமிய நாடுகளில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் மார்க்க விஷயத்தில் பிரச்சனை கிடையாது, ஒற்றுமையாக இருக்காங்க. ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்கிறது அதுதான். இஸ்லாம் அல்லாத நாடுகளில் ஏன்னா முஸ்லீம்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை. இதை மாற்றணும், நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். ஒன்றுபடுறதுக்கு ஈகோலாம் விட்டுறணும். விளங்குதா இல்லையா? நிலவரம் என்ன அப்படின்னு போயிட்டே இருக்கும். நல்லா படிக்கிறோம், நல்லா படித்து முன்னேறிட்டோம். அவங்க துறையில் அந்தந்த துறையை பார்க்கணும். மார்க்க துறையில் உலமாக்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கணும். நமக்கு ஒரு பள்ளி இருக்குது, நம்ம ஒரு ஜமாத்து இருக்கோம். நம்ம ஜமாத்து இங்கே நோக்கம். இங்கே நம்ம சண்டை போட்டு இங்கே பிரச்சனை வந்துடக்கூடாது. யாரோ ஒரு ஆளுடைய கருத்தை கேட்டு நம்மளுடைய பள்ளியாசிரியர் என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நீங்கள் இங்கே ஆய்வு செஞ்சுருப்பியா, அடுத்து இன்னொரு ஆய்வு செய்வியா, உங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கும். நாங்கள் அதனால் இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு மார்க்கம் தெளிவாக இருக்குது, பாரம்பரியமாக வந்துட்டு போயிட்டே இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்க. இதைத்தான் நம்ம சொல்கிறோம். மோதல் போக்க வேண்டாங்க. மோதல் போக்கு இல்லாமல் ஏன்னா ஒதுங்கிக்கலாம். தனியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு விருப்பம் இல்லை, தனியாக வீட்டில் நம்ம அவங்க வைக்காமல் இருந்துக்கலாம், மற்ற இடையூறு இல்லாமல் நம்ம நடந்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பண்பாடு இருந்தால் கூட நல்லா இருக்கும். இப்போ வேறு விதமான சூழ்நிலை நமக்கு மத்தியில் மோதலில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப அழகாக அதை ஒரு அழகுப்படுத்தி காட்டின மாதிரி இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இந்த பிற விஷயத்தை இந்த ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இதில் ஒன்றுபட்டாலும் அல்லாவுடைய கிருபையில மற்ற எல்லாத்துலேயும் ஒற்றுமை முடியும். ஏன்னா ஒற்றுமை தான் நமக்கு நிச்சயம். சரி, குளோன் மீடியா சார்பாக அழைச்ச உடனே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு வச்சதுக்கு குளோன் மீடியா சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜிசாக்கல்லா ஹைர். ஜிசாக்கல்லா, உங்களுக்கு எங்களுடைய நன்றியும் ஜிசாக்கல்லா ஹைர் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இஸ்லாம்.